தமிழ் பேரவையினுடைய அமைப்பினுடைய செயல் மரபர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்கி வருகின்றேன். நினைவேந்தல் நிகழ்வு இருப்பதால் மொழிவாழ்த்து தவிர்த்து அனைத்தமிழுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் நுழைகிறோம். இன்றைய இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தரத்தக்க வகையில் ஒரு மார்ச் மாதம் தொடங்கி சென்ற வாரம் வரை நாம் நிறைய தமிழறிஞர்களையும் மக்கள் சேவை செய்கின்ற மாபெரும் அரசியல் தலைவர்களையும் எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம். இந்த சூழலிலே நம்முடைய கடமை கட்சி சார்ந்த தலைவர்களை அந்த கட்சியில் அவருடைய நினைவில் போற்றுவார்கள். ஆனால் தமிழுக்காக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் செலவழித்து தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட அந்த சான்றோர் பெருமக்களை நினைவு கூற வேண்டியது நம்முடைய கடமை என்ற அடிப்படையிலே இது குறித்து நாம் ஒரு ஒட்டுமொத்த நினைவேந்தல் நிகழ்வாக நிகழ்த்த வேண்டும் என்று விரும்பினோம். அந்த அடிப்படையில் புதுவை தமிழ் சான்றோர் பேரவை அமைப்பினுடைய நிறுவனராகிய நானும், புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகத்துடைய நிறுவனராகிய அண்ணன் தமிழ் மாமணி சொல்லாய் செல்வர் ஏழுமுருகை அவர்களும், வெற்றி தமிழ் பேரவையினுடைய புதுவை அமைப்பாளராக இருக்கிற அன்பு தம்பி வக்கீல் டி கோவிந்தராஜ் அவர்களும் இதை முன்னெடுத்து அதை உடனே நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும் இந்த ஆண்டுக்கு உள்ளாகவே என்று அவர்கள் விரும்பினார்கள். அந்த அடிப்படையிலே மிக விரைவாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினாலே இங்கே இருக்கிற இந்த சான்றோர் பெருமக்கள் தவிர்த்து மேலும் ஒரு 5 பேருடைய பெயர்கள் நாம் இங்கே விடுபட்டிருக்கிறோம். அதற்கு காரணம் அது போன்ற தகவலாக நமக்கு தெரியாத ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருந்த காரணத்தினால் அவர்களை எல்லாம் விடுபட்டிருக்கிற காரணத்தினாலே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற நாங்கள் வருந்துகிறோம். எதிர்காலத்திலே அடுத்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது அவர்களை மீண்டும் நாம் ஒருங்கிணைத்து நன்றி கூறுவோம், நினைவு கூறுவோம் என்ற வாக்குறுதி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதற்காக அறிஞர் உலகம் நம்மை மன்னிப்பாளர்களாக வேண்டிக் கொண்டு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு எப்பொழுதுமே தமிழ் அறிஞர்கள் பாலும் தமிழுடைய இயக்கங்கள் பாலும் அன்பு கொண்டிருக்கிற எங்களுடைய அன்புக்கு இனிய பேரவைத் தலைவர் அவர்களையும், அதே போல நான் அழைத்தால் உடனே ஓடி வருகின்ற, கூப்பிட்டால் வருவான் என்பது போல வருகின்ற என்னுடைய அன்பு ஐயா லட்சுமி நாராயணன் அவர்களையும் இதை தொடர்பு கொண்டோம். அவர் உடனே அதற்கு இசை வந்து நாங்கள் இந்த மலரஞ்சி நிகழ்ச்சியை கலந்து கொள்வோம் என்று நமக்கு உறுதுணையாக நம்மை ஊக்குவித்தார்கள். அவர்கள் சரியாக 6:45க்கு இங்கே வந்து விடுவார்கள். 7 மணிக்கு நினைவஞ்சலி செலுத்திவிட்டு வழக்கமாக ஏனைய நிகழ்வுகளெல்லாம் தொடர்ந்து நடைபெறும் என்ற இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வேளையாக கிட்டத்தட்ட 5 நாட்களாக நாங்கள் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்தோம். இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு நடைபெறும், அதற்கு எந்த அளவுக்கு குடும்பத்தினர் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கை நமக்கு உறுதுணையாக ஒரு 3-4 மணி நேரம் உங்களுடைய நிகழ்ச்சி நடக்கின்ற வரை நான் அழுவதை நிறுத்திக் கொள்கிறேன், நீங்கள் மட்டுமானால் அழுது கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதே இந்த நிகழ்ச்சிக்கு மழை நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. இயற்கைக்கு நாம் நன்றி பாராட்டுகளை கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் நிகழ்வு தொடங்குவதற்கு ஐயா வந்த பிறகு நாம் மௌன அஞ்சலி எல்லாம் செலுத்தி கொள்ளலாம். நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பாக நாம் யார் யாரெல்லாம் உங்களுக்கு எல்லாருமே இங்கே தெரியும், எது இருக்கின்றவர்களெல்லாம் நம்முடைய மாண்புமிகு தமிழ் மாமணி, இந்த புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் தமிழ் மாமணி மன்னர் மன்னன் ஐயா அவர்கள் நமக்கு தெரியும். அதே போல இந்த புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய மேலாள் தலைவராகவும் தமிழ் ஆசிரியர் பெருமானாரும் இருந்து தமிழ் தொண்டு பாரதி இலக்கிய பேரவை என்ற அமைப்பை நிறுவி தமிழ் தொண்டை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற இருந்த சீனு ராமச்சந்திரன் ஐயா அவர்களையும், அதே போல தொழில் முனைவர் களப்போராளி
தமிழர் தேசிய முன்னணியுடைய களப்போராளியாகவும் இலக்கிய மன்றத்துடைய நிறுவனராகவும் இருந்து கொண்டு அண்மை காலம் வரை அவருடைய மறைவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட 7 பேருடைய விடுதலையை குறித்து எல்லாம் அவர் களத்தில் இறங்கி பல்வேறு நிகழ்ச்சியிலே ஓயாமல் அவர் கலந்து கொண்டார். அவருடைய நிகழ்வை நாம் இங்கே போற்றுவதற்காகவும் அதேபோல தமிழர் தேசிய முன்னணியுடைய களப்போராளியாகவும் புதுவை தமிழ்ச்சார்ந்தோர் பேரனுடைய துணைத் தலைவராக உடைய எங்களுக்கு மரியாதைக்குரிய தேசிய நல்லாசிரியராக இருந்த மகிழ்ச்சிப்பட்டை புராணசிங்க பாளையத்தை சார்ந்த தருண ரத்தினவேலன் என்ற ஐயா அவர்களுக்கும், செந்தமிழ் அரிமா சிவயிலங்கோவன் அவர்கள் தமிழ் ஆசிரியர், தமிழகத்தில் பணியாற்றி புதுவையிலே வந்து ஐக்கியமாகி இங்கே பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளிலே தன்னை முதன்மையாக அர்ப்பணித்துக் கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப சிறப்பாக அவருடைய பங்களிப்பை செய்தவர். அவருடைய நினைவை போற்றுவதற்காகவும் தழல் தேன்மொழி என்று சொல்லக்கூடிய பெருஞ்சித்தனாருடைய திருமகளாரும் ஆய்விகர் அருளியாருடைய மனைவியாக இருக்கின்ற தேன்மொழி அம்மையார் அவர்களுடைய நினைவை போற்றுவதற்காகவும் அதே போல நாடக உலகிலே மிக சிறந்து விளங்கிய புதுவைதாசன் கலைமாமணி புதுவைதாசன் ஐயா அவர்களையும் அதே போல பாகூர் பகுதியை சார்ந்த கருத்துறை பாவலர் என்று அழைக்கப்பட்ட பாவலர் பொன்னுசாமி ஐயா அவர்களையும் வாணிதாசனுடைய குடும்பத்து மருமகத்தை சார்ந்தவர், எனவே அந்த பெருமைக்குரியவர் அவர்களையும் அதே போல தமிழகம் பகுதியிலே இளங்கோ மன்றம் வைத்துக் கொண்டு தமிழ் தொண்டாக்கி கொண்டிருக்கின்ற இருந்த சி நாகலிங்கம் ஐயா அவர்களையும் அதே போல ஒரு சாதாரண இடையே குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட நட்பு வட்டம் என்ற ஒரு அமைப்பையும் புதுவை மாமர் என்ற ஒரு இதழையும் தனி ஒருவராக இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக இலக்கிய உணர்வோடு இந்த புதுவையில காலப்பட்டதையும் அதே போல புதுவையில் வந்த வெற்றியுடைய அருமை நண்பர் கே சீனிவாசன் அவர்களையும் அதற்கடுத்து இன்றைக்கு இருக்கின்ற பல்வேறு இலக்கிய உலகிலே மிக சிறந்து கொடிகட்டி பறந்த சாரங்கபாணி ஐயா அவர்களையும் அதே போல தமிழறிஞர் விசித்திரன் ஐயா அவர்களையும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னே வந்து அமர்ந்து இலக்கிய சுவைகராக இருந்த சுந்தர விநாயகம் ஐயா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அத்துணை பேருக்கும் நாம் இன்றைக்கு நினைவு கூற இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில அதை ரொம்ப என்னுடைய நெருங்கிய நண்பர் அண்மையிலே இன்னும் ஒரு வாரம் கூட ஆகவில்லை, திடீரென்று மாரடைப்பின் காரணமாக அவர் இறந்து விட்டார். நல்ல சிறந்த நாடக கலைஞர் அவர், நல்ல தமிழ் ஆசிரியர், நல்லாசிரியர் விருது பெற்றவர். எனவே அவர் பணியிலே இருக்கிற போது 57 வரைதான் ஆகிறது, அவருக்கு இன்னும் பணி இருக்கிறது. அவரும் நாம் எழுந்திருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல தமிழ், தெளிதமிழ் இலக்கிய ஏட்டை மிக செம்மையாக நடத்தி இருந்த நம்முடைய இறைவனுடைய திருமகனார் அவருடைய நற்றமிழுடைய பெயரை கொண்டு நற்றமிழ் இளங்கோ அவர்களை நாம் எழுந்திருக்கிறோம். இப்படி புதுவை கிட்டத்தட்ட ஒரு 15-16 அறிஞர்கள் மக்களை இந்த ஒரு 10 மாத காலத்திலே மிக நெருக்கமான காலத்திலே எழுந்திருக்கிறோம். இது இயற்கையினுடைய மிகப்பெரிய சதி என்றே சொல்ல வேண்டும். இவ்வளவு பேரும் நமக்கு தமிழுக்காக உழைத்துக் கொண்டிருந்தவர்கள், சும்மா வெறுமனே பெயரளவில் இருந்தவர்கள் இல்லை. அவங்கெல்லாம் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவுக்கு இயக்கங்களின் வாயிலாகவும் அதே நேரத்தில் பல இயக்கங்கள் நடத்துகின்ற அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்திருந்து தொடர்ந்து வந்திருந்து வயதான காலத்தில் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தமிழ் கொண்டு எங்கெல்லாம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் நாம் முன்னின்று போய் பங்கேற்க வேண்டும் என்று பங்கேற்பாளராகவும் பார்வையாளராகவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தவர்கள். எனவே தமிழக அளவிலே பார்த்தால் புதுவை என்பது தமிழை போற்றி காக்கக்கூடிய, மரபை போற்றி காக்கக்கூடிய, தனித்தமிழை போற்றி காக்கக்கூடிய தமிழறிஞர்கள் வாழ்கின்ற பகுதி புதுவை என்றாலே புலவர்கள் வாழ்கின்ற பகுதி என்கின்ற ஒரு மிகப்பெரிய படிமம் தமிழகத்திலே உண்டு. நான் நிறைய முகநூல் குழுக்களில் இருக்கிறேன், நிறைய நிகழ்ச்சிகளில் தமிழ்நாட்டுக்கெல்லாம் போகிற பொழுது அவர்கள் நம் மீது அந்த வைத்திருக்கிற அன்பை அவர்கள் பேசுகிற பொழுது அவர் நாம் புதுச்சேரியிலிருந்து போனோம் என்று சொன்னாலே அவர்கள் பெரிய மகிழ்ச்சியாக இவங்க கிட்டலாம் நாம் பேசுறது ரொம்ப எச்சரிக்கையாக பேச வேண்டும். ஏன்னா அவங்களாம் மரபு தெரிந்தவர்கள், யாப்பறிந்தவர்கள், திறமையாக இலக்கியம் பேசக்கூடியவர்கள், நன்றாக இலக்கியம் கற்றவர்கள் என்று சொன்னால் இவங்கெல்லாம் பாரதிதாசனுடைய மரபினராக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பெருமை தமிழ்நாட்டிலே நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அந்த பெருமையை எல்லாம் தேடி கொடுத்தவர்கள் மறைந்து போயிருக்கிற சான்றோர் பெருமக்கள்.
எனவே அவளை எல்லாம் நாம் இந்த நேரத்திலே நினைவில் கொண்டு அவருடைய நினைவை போற்றும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு அறிஞரை பற்றியும் எல்லோரும் பேசினால் நேரம் ஆகும் என்ற காரணத்தினாலே ஒரு அறிஞர் குறித்து ஒருவர் மட்டும்தான் பேச வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு 5 மணித்துளிக்கு மேலாக நீளாமல் பேச வேண்டும். ஏன்னா எங்களுடைய புதுவையில் இருக்கிற அறிஞர்கள் திறமைசாலிகள். 1 மணி நேரத்தில் பேசுவார்கள், 2 மணி நேரம் கொடுத்தாலும் பேசுவார்கள், 3 மணி நிமிடத்தில் பேசினாலும் பேசுவார்கள், 5 நிமிடத்தில் பேசினாலும் பேசுவார்கள். அவங்களுக்கு தெரியும். எனவே எவ்வளவு திட்பம் நுட்பம் நிறைந்த சூத்திரம் என்று சொல்வது போல வைரம் ஒரு சிறிது இருந்தாலும் போதும், அது வைரம் தான். அதே போல பேசக்கூடிய ஆற்றலுடையவர் தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்களும் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எல்லோரையும் இந்த நேரத்திலே மீண்டும் மீண்டும் நான் நினைவு கூர்ந்து அவர்கள் எல்லோருக்கும் நன்றி பாராட்டி இந்த நேரத்தில் அவங்க நாம் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கேட்டு அமைச்சர்கள் மக்கள் முன்பாக இந்த நிகழ்ச்சி நாம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வு கழகம் புதுவை தமிழ் சான்றோர் பேரவை வெற்றித்தமிழர் பேரவை இணைந்து நிகழ்த்தும் மிகச்சிறந்த புதுச்சேரியினுடைய தமிழ் ஆளுமைகளினுடைய நினைவேந்தல் நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 10 மாதங்களாக பொது விழாக்கள் எதுவும் நடைபெறாமல் மிகப்பெரிய ஒரு சிக்கலான அபாயகரமான சூழலை எல்லாம் உலக நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிற நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் யாரையெல்லாம் நாம் இழக்கக்கூடாதோ அவர்களையெல்லாம் நாம் இழந்திருக்கிறோம். அவர்களுடைய இழப்பு என்பது ஒரு குடும்பத்திற்கான இழப்பு என்று சொல்வதை விட தமிழ் சமுதாயத்துக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழ் மொழிக்காக ஒரு மாபெரும் இழப்பாகத்தான் நாங்கள் அதை கருதுகிறோம். எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் நெய்தல் நாடன் அவர்கள் ஒவ்வொரு தமிழ் அறிஞரை பற்றியும் மிக விரிவாக குறிப்பிட்டிருக்கிற காரணத்தினாலும் அவர்களை பற்றி 10 அறிஞர் பெருமக்களை நாங்கள் பேச அழைத்திருக்கிற காரணத்தினாலும் அவர்களெல்லாம் அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். உலகத்தில் எதை வேண்டுமானால் இழந்தால் திரும்ப பெற்று விடலாம். ஒரு மனிதன் பொருளை இழந்தால் திரும்ப பெற்று விடலாம். ஆனால் ஒரு உயிர் என்பது சாதாரணமானது அல்ல. இன்றைக்கு நம்மிடையே இருந்து விருந்து சென்றிருக்கிற இந்த ஆளுமைகளை நினைத்து பார்க்கிற போது, அவர்கள் தமிழுக்கு செய்திருக்கிற அந்த தொண்டை நினைத்து பார்க்கிற போது, அவர்கள் கடந்து வந்திருக்கிற பாதையை பார்க்கிற போது, எத்தனையோ தடைகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி, இழிவுகளை தாண்டி, துன்பங்களை தோளிலே சுமந்து மொழிக்காக அவர்கள் பட்ட அந்த அருமை பெருமைகளை எல்லாம் நாம் நினைவுகூர கடமைப்பட்டுள்ளோம். இந்த கட்டிடத்தை நாம் நினைக்கிற போது, அப்போது இதற்கான முயற்சி எடுத்து இந்த கட்டிடத்தை உருவாக்கி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்த பாவேந்தருடைய திருமகனார், வணக்கத்துக்குரிய தமிழ் மாமணி ஐயா மன்னன் அவர்களை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. அவர் பாவேந்தர் மகனாக மட்டுமே நான் இங்கே நினைவு கூறப்படவில்லை. அவர் தமிழுக்கு ஆற்றியிருக்கிற தொண்டு, தமிழ்ச்சங்கம் கட்டிடம் வருவதற்கு
தமிழ்ச்சங்கத்தை அவர் கட்டி காத்த மாண்பு இவற்றை பற்றி எல்லாம் நாம் பேச வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொருவரும் மரியாதைக்குரிய அண்ணன் சீன ராமச்சந்திரன் அவர்கள் எப்போதும் இன்முகத்தோடு வயது வித்தியாசம் இல்லாமல் என்னை பார்த்தாலும் சரி, பாலாவை பார்த்தாலும் சரி, மோகனை பார்த்தாலும் சரி, என்ன தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்ல செய்திங்க, மகிழ்ச்சிப்பா, நீங்களாம் இங்கே இருக்கணும், ஒரு அழைப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தவறாமல் வந்துடுவார். அவருடைய அந்த கனத்த சரீரத்தை தூக்கி கொண்டு அப்படியே வந்து ஆச்சாரமான உட்காரும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல, நமக்கு ஒரு வாழ்த்துவதற்கு ஒரு நல்ல உள்ளம் வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் மிகுந்த சிறப்புகளுக்குடையவர். அவர் சொன்ன மாதிரி ஐயா தர்மரத்னவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற நாகலிங்கம் போன்றவர்கள், ஐயா கருத்துறை பாவலர் பொன்னுசாமி போன்றவர்கள், அம்மையார் துரைஜித்தனாருடைய மகள், அவங்கெல்லாம் வந்து உண்மையிலே அவங்க எப்படி வந்து தன்னுடைய கணவருக்கு ஒரு நல்ல மனைவியாக குடும்ப தலைவியாக இருந்தாலும் அவருடைய தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழுடைய ஆர்வத்திற்கும் தமிழ் முன்னேற்றத்துக்கும் அவர்களும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். நமது தொழில் முனைவர் பராமசம் ஐயா அவர்கள் இல்லை, எப்போதும் தமிழ் இன மொழி ஒரு போராளியாக தான், வாழ்க்கை முழுக்க போராட்டம் தான். அவரது சீக்கிரம் மறைவார் என்று நான் நினைக்கிறேன். மருத்துவமனைக்கு போயிருக்கிறார், திரும்பி வந்து விடுவார் என்று தான் சொன்னார். அவர் மரணமடைவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன் கூட கண்டிப்பாக வருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாம் இருந்தோம். அவரையெல்லாம் நாம் இழந்துவிட்டு ஒரு மிகுந்த மெய்யர் நிலையிலே நாம் இருக்கிறோம் என்கின்ற ஒரு கவலை இங்கு வந்திருக்கிற அத்தனை தமிழ் சான்றோர்கள் மக்களுக்கு இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இப்படி கி.பி. சீனிவாசன் அவர்கள், நமது சிவகங்கோவன் மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு புலவர், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சங்க இலக்கியத்தை பேசினாலும், கண்ணதாசனை பேசினாலும், வைரமுத்து பேசினாலும் அவரால் எப்படி இப்படி பேச முடியுதுன்னு நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். ஏன்னா கண்ணதாசனை வைரமுத்து கூட பேசிக்கலாம், சங்க இலக்கியம் அவ்வளோ சீக்கிரம் பேச முடியாது. அப்படியே சொல்லுவார், ஒரு புறநானூறு பாடுனா கடற்கடற்கட அந்த முதல் வரையிலிருந்து கடைசி வரையிலும் விடாம கட்சி பிசராக. இதில் பல பேர் கொரோனாவிலே மரணம் அடைந்திருக்கிறார்கள், சில பேர் இயற்கையாக மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை, அதாவது வாழ்க்கையில எது இப்போ சில பேர் சொல்லுவாங்க, மகனை இழந்தால் புத்திர சோகன்வாங்க. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இழந்துட்டா, ஒரு தலைவரை இழந்துட்டா அந்த குடும்பம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த தமிழ் குடும்பத்தை சார்ந்த இத்தனை பேரை இழந்து நாம் தனித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த சான்றோர்களை நினைவு கூறக்கூடிய கருத்துறை பாவலர் பொன்னுசாமி அவர்கள், அவர் வாணிதாசனுடைய மருமகனாக எப்போதும் ஒரு புன்முறுவல், மிக எளிமையானவர், நல்ல மரபு பாவலர், மிக அற்புதமாக இந்த மரபு கவிதைகளை எழுதி கொண்டிருப்பவர், நிறைய நூல்கள். அது மாதிரி புதுவை தாசன் நாடகத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர். இவர்கள் எல்லாமே பாதி பேர் வந்து கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க, தமிழ் மாமணி விருது பெற்றவர்கள், இன்னும் பெற வேண்டியவர்கள். இங்கே அண்ணன் நெய்தல் நாடன் குறிப்பிட்டதை போல இந்த அழைப்பை தயார் செய்யும் போது சில பேரை விட்டுவிட்டோம். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முத்தமிழ் வித்தவர் அழுத்ததை நம்பி அண்ணன் சாரங்கபாணி அவர்கள், அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாது. புதுச்சேரிக்கு அவரும் ஒரு பெருமையை உண்டாக்கியவர். தன்னுடைய பேச்சால் மிகப்பெரியவர்களோடு, மிகப்பெரிய ஆளுமைகளோடு, மிகப்பெரியவர்களோடு எல்லாம் களம் கண்டவர். திருக்குறளால், குன்றக்குடி அடிகளால், அவர்களை போன்ற பெரிய ஜாம்பவான்கள் மேடையிலே பேசுவது என்பது சாதாரண விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை இந்த அழைப்பிலே நாம் இனப்பெறாமல் ஒரு வருத்தமாக இருந்தாலும் கூட அவரை போல பெரியவர் சுந்தர விநாயகம் அவர்கள், அவருடைய 80வது விழாவை இங்கு கொண்டாடினோம். அதில் நாமெல்லாம் கலந்து கொண்டு அவரிடம் வாழ்த்து பெற்றோம். ஆனால் மிக குறுகிய காலத்தில் இதெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. அதே போல ரசித்தன் அவர் ஒரு திரைப்படத்துக்கு பாடலை இருக்கிறார்.
நல்ல நாடகம் எழுதுவர், நல்ல சிறுகதை எழுதுவோர், எப்போதும் எளிமையாக பழகக்கூடியவர். இறைவழியனாருடைய மகன் சாமி இளங்கோவன் அவர்கள் நிறைவாக அவர் மாறியவரே முதன்மை கல்வி அதிகாரியாக பணியாற்றி எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அவர். அவருடைய இந்த இளம் வயது தான் இது பாதிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ரொம்ப 60க்குள்ளே முடிச்சிட்டாங்க. சமீபத்தில் எங்களை எல்லாம் வீட்டுக்கு இருந்தார் தோழர் எங்களுடைய இனிய நண்பர் நட ராமமூர்த்தி. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை. வாழ வேண்டிய வயதில் சாதிக்க வேண்டிய வயதில் எதையுமே நிறைவேற்றாமல் சென்று விட்டாரே என்கின்ற ஒரு ஆழ்ந்த கவலை அதெல்லாம் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் பெயர் இடம்பெறவில்லை என்றாலும் அவர்களையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை இன்னொரு இடத்திலே நாம் விழாவில் நினைவு கூற வேண்டியது கடமையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த நிகழ்வை நாம் நிறைவேற்றிக் கொள்கிறோம். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செயல்படுத்திய எங்களுடைய தமிழகத்தை அழைப்புடைய தலைவர் அருமை சகோதரர் தமிழ் மாமணி முனைவர் அண்ணன் சொல்லாய் செல்வர் அவர்கள். ஏன்னா அவர் தான் சொன்னார், அவருக்கு ஒரு விழா அவருடைய 75வது பிறந்தநாள் விழாவையும் படைப்பளிக்கை விழாவையும் இந்த டிசம்பரில் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அப்போ அதை பற்றி பேசும்போது சொன்னார், எனக்கு விழா நடத்துறது அப்புறம் முதல்ல இந்த தமிழறிஞர்களுக்கெல்லாம் ஒரு நினைவேந்தல் செஞ்சிடணும், அதுக்கு பிறகுதான் அந்த விழாவை நம்ம தொடரணும் அப்படின்னு அவர் தான் அதை முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் அண்ணன் நேதர் நாடன் நாங்களாம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். இப்போ தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வருகை இருக்கிற அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் முன்னிலை ஏற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ய வந்திருக்கிற பாட்டறிஞர் ஐயா இலக்கியன் அவர்களையும் தமிழ் மாமணி ஐயா துரைமாலி இளையன் அவர்களையும் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிறைவேற்றல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிற அறிஞர் பெருமக்களை சார்ந்த அத்தனை குடும்பத்தாரும் மன்னர் மகனுடைய திருமகனார் செல்வம் வந்திருக்கிறார், கருத்துரை அவருடைய துணைவியார் என்று அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது, ஐயா பராமரிசம் அவர்களுடைய குடும்பம் வந்திருக்கிறது, சீனிவாசன் அவர்கள் குடும்பம் வந்திருக்கிறது, அண்ணன் சீன ராமச்சந்திரன் அவர்கள் குடும்பம், மற்ற எல்லோரும் ஒவ்வொருவராக வருகிறது சிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அத்தனை குடும்பத்தை சார்ந்த பெருமக்களையும் மிகவும் பணிவோடு நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல இன்றைய நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய மன்னர் மன்னனிலிருந்து கி.பி. சீனிவாசன் வரை கருத்துரை வழங்க வருகின்ற அண்ணன் செந்தமிழ் செம்மல் சீன வேணுகோபால் அவர்களையும், முனைவர் பேராசிரியர் இளங்கோ அவர்களையும், பேராசிரியர் உரு அசோகன் அவர்களையும், பேராசிரியர் அரங்க முருகன் அவர்களையும், மிக சிறந்த பாவலர் அண்ணன் வேலாயுதம் அவர்களையும், புதுவை தமிழஞ்சன் அவர்களையும், நாமூர் தமிழ்மணி அவர்களையும், தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் மூப்பா அவர்களையும், செயலர் என்னுடைய அருமை நண்பர் சீன மோகன்தாசன் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக திட்டமிட்டு நிறைய பணிகளை செய்தவர் அண்ணன் நெய்தல் நாடன் அவர்கள் தான் மனப்பூர்வமாக சொல்லணும். ஏன்னா அழைப்பு அடிப்பதிலிருந்து இங்கே பாருங்க இந்த பேனரை எப்படி தயார் பண்ணணும்னு அவரே அந்த சட்டத்தெல்லாம் எடுத்து சுற்றிலாம் வச்சிருந்தாரு. எல்லாத்தையும் வச்சு அவரே ஆணிலாம் அடித்து எல்லாத்தையும் சரி பண்ணி நல்லா செய்யணும்பா அப்படின்னு அவரோடு இருக்கிற நமது அருமை நண்பர் ஆனந்தன், அப்புறம் முத்துசாமி அவர்கள், அப்புறம் விஜயரங்க ஐயா அண்ணா வரல, அவரும் வருவார். யாராவது பெயர் விடுபட்டிருந்தால் மன்னிச்சிங்க, எல்லோருடைய பெயரை சொல்லணும்னு ஆசை தான். இந்த நிகழ்ச்சியில் மிக முத்தாய்ப்பாக நாங்கள் போய் சொன்ன உடனே வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும், அருமை சகோதரர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், ரொம்ப எளிமையானவர். இவங்க மாதிரி மனிதர்கள் அரசியலில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். எதையுமே மறுக்கிறது இல்லை. 2 பேருமே அப்படியப்பா, ஏன்னா 2 பேருமே அறிஞர் பெருமக்களோடு நெருங்கி பழகியவர்கள், எல்லா நிகழ்ச்சியிலும் அவர்களோடு அவர்களை சிலாகித்து பேசியவர்கள். ஆனால் அவர்களுக்கும் அந்த இழப்பு இருக்கிறதுனால் அவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அனைவருமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து இந்த தமிழறிஞர் பெருமக்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இடம் சார்ந்தேன். நன்றி, வணக்கம்.
யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நிகழ்ச்சியை நடத்தி பழக்கப்பட்டவன் இந்த வேண்டுகோள். ஏன் என்னை தலையாக போட்டார் என்றால், நிகழ்ச்சி நடத்துனர் இதுதான். நான் பேசுனர், நான் பேச மாட்டேன். அதுபோலவே முன்னிலை வைப்பவரும் பேச மாட்டார். நிறைய பேசிட்டேன், நான் 3 பேர் நம்ம பேசிட்டேன், நிறைய பேசிட்டேன். அதனால் இன்னைக்கு நான் பேச போவதில்லை. பேச வச்சுட்டு நேரம் இருந்தால் பேசும். இப்படி நான் மழை முடி ஒரு அனுப்புறது தான் எனக்கு போகும். அதுதான் சீக்கிரமாக ஆரம்பிச்சு. எனவே நான் ஒன்றே நான் சொல்லுவேன். அது மட்டும் நான் சொல்லி ஆகணும். 2000 ஆண்டுக்கு முன்பாகவே திருவள்ளுவர் கடவுள் வாழ்க்கை எழுதி போட்டு, 2வது அதிகாரம் நான் சிறப்புன்னு போட்டு, 3வது அதிகாரம் நீத்தார் பெருமைன்னு வச்சிருக்கு. இப்போதான் புரியுது. ரொம்ப பெரிய சிந்தனையாளர் பாருங்க. திருவள்ளுவரை நாம் போற்றுதல் வேண்டும், மணந்துதல் வேண்டும். இதுபோல் நிறைவேற்ற நிகழ்ச்சியில் நான் மரபாக செய்வது யாரும் துண்டு அழிவது கிடையாது, மொழிவளர்த்தே கிடையாது. பேசுகிற போது என்ன பேசினாலும் கை கட்டக்கூடாது. நான் நடத்துகிறேன். இதுவரை நிறைவேற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் எழுதிய நீத்தார் பெருமையை மட்டும் சொல்லி நீச்சி தொடங்குது. அதுதான் மரபு. அதான் செய்யணும். எல்லோரும் நான் சொல்கிறேன்னா அதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். நீத்தார் பெருமையில் நெருடல் உலர் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இந்த பொருளுக்கு தான் 2 பேரும் உலகம் சொல்லிட்டாங்க. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறந்திற்று உலகு. ஈண்டு அறம் பூண்டார், எத்தனை பேர் ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறந்திற்று உலகு. நிறைமொழி மாந்தர் பெருமை நடத்து மறைமொழி காட்டிவிடும். மாந்தர் பெருமை, இந்த மாந்தர்னு பேர் வாங்கினாங்க பாருங்க. அந்த 10 பேர் இவரை போட்டுவோம், பாராட்டுவோம். எனவே நான் நிறைய பேச வேண்டும் என்று குறிப்பிடாமல் எடுத்தேன். நிறைய செய்தியில் நான் ஒன்றே நான் சொல்லணும். அந்த கவிதையை மட்டும் படிச்சுட்டு நான் போயிருக்கேன். பிறக்கும் போது அழுகின்றோம், நமக்கே ஏதும் துணிவந்தால் அழுகின்றோம். பின்னர் இங்கே இறக்கும் போது அழுகின்றோம், நமது வாழ்வில் பின்னல்களில் அழுகின்றோம். கவலை நெஞ்சி அழுக்கும் போது அழுகின்றோம், நம்மை சார்ந்தோர் அல்லலோரில் அழுகின்றோம். சில பேர் நம்மை வெறுக்கும் போது அழுகின்றோம், மையத்தாரை விட்டதொன்றோ அவ்வளவு தீரா துன்பம். நேற்றிருந்தால் இன்றிருப்பார் என்பதென்ன? நிச்சயமா ஒன்றுமில்லை. தமிழ் சங்கத்தில் வீட்டிருந்த கீரன் எங்கே? சேர சோழ வேந்தர் எங்கே? அலெக்சாண்டர் இப்போது எங்கே? கூற்றுவனே வந்தாலும் அஞ்சேன் என்று கூறிய நம் அப்பர் எங்கே? எல்லாம் மூச்சு காற்றிருக்கும் வரையில்தான் நாம் எல்லோருக்கும் கால் கழிந்த கட்டில் என்றோ கடைசி கட்டில். இது நான் எழுத ஊமை கவிஞர் சுரதா எழுதி, இதுவே பல எழுதி. இதை நான் நினைத்து பார்த்து நிகழ்ச்சியை தொடருமாறு நண்பர் வேதநாளை நான் எழுதினேன். ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லோரும் வந்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்தார்களை உண்மையிலே நான் கரம்பாட்டி வணங்குகிறேன், போற்றுகிறேன். இது நம்முடைய உறவு, நம்முடைய தந்தையார் செய்கிறார்கள் போது எல்லாம் வந்தாங்க பாருங்க, அது போதும். அதுதான் முதன்மையான ஒரு செயல். நண்பர்களும் தந்தைக்காகவும் அனைவரும் பார்க்க வந்திருக்கிறாங்க. சில பேர் வரலான்னா அது என்ன செய்யும். வந்திருப்ப அத்துணை சான்றோர் பெருமக்களையும் தாய்மார்களையும் சகோதரர்களையும் இந்த நேரத்தை நினைத்து பார்த்து நிகழ்ச்சியை தொடங்குமாறு வேண்டுகிறேன். நாங்கள் பேச மாட்டோம், நிகழ்ச்சி நடத்த நேரம் இருந்தால் மீண்டும் வருவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விட்டு நன்றி. எப்பொழுதும் மேடையிலே பேசுகின்ற பொழுது ஒரு வீச்சோடும் ஒருவித ஆவேசத்தோடும் பேசிய பழக்கப்பட்ட நான் இன்று மிகவும் கசிந்து நிற்கின்றேன். காரணம், இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோய் நம்மையெல்லாம் வேறுபடுத்தி வைத்துவிட்டது. மனித நேயத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைத்த அந்த கொரோனா ஒரு புறம் மனித நேயத்தை குழிதோண்டி புதைத்துக் கொண்டும் இருக்கிறது. கொரோனாவாலும் இயற்கையினாலும் மரணம் இருக்கக்கூடிய சான்றோர்கள் மக்கள் 10 பேரும் சொத்தாக நாம் இருந்திருக்கிறோம், நமது சொத்தாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போ அண்மையிலே அவர்கள் குறிப்பிட்டது போல் அந்த பெயர்களில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நம்முடைய நிஜத்திலே என்றும் நீங்காத இடம் பெற்றவர். இவர்களுடைய மறைவு நமக்கெல்லாம் மிகவும் பேரிழப்பு. ஒவ்வொருவரை பற்றியும் பேச வேண்டும் என்று சொன்னால் தந்தை நெய்தல் நாடன் குறிப்பாக ஒருவரை மட்டும்தான் பேச வேண்டும் என்று எனக்கு
தமிழ் மாமணி, கலைமாமணி ஐயா திரு மன்னர் மன்னன் அவர்களுடைய புகழை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கினார்கள். அது நான் பெற்ற ஒரு விவகாரம். எங்கெல்லாம் தமிழர் நலம் கெடுகின்றதோ அங்கெல்லாம் கிளர்ந்தெழுந்து புரட்சி செய்ய வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன். அந்த வரியை அவர் ஏதோ பேனாவிலே, அதாவது எழுதுகோலிலே மையை நிரப்பி தாளிலே எழுதிய வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கணத்தை, அதில் இருக்கக்கூடிய ஆழத்தை நமக்கு புலப்படுத்துவதற்கு ஏராளமான பட்டாளங்கள் இருந்தாலும் கூட திரு மன்னர் மன்னன் அவர்கள் அதை முதன்மையாக தாங்கி செய்து கொள்வதற்கு இன்றைக்கு புதுச்சேரியிலே இந்த 10 பேரும் பெரிய அடையாளங்கள். அதிலே பெருமைக்குரிய ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர் நம்முடைய மன்னர் மன்னன் அவர்கள். புதுச்சேரியினுடைய அடையாளங்கள் என்று சொன்னால் ஆரி மண்டபத்தை சொல்லுவோம். புதுச்சேரியினுடைய அடையாளங்கள் என்றால் சர்வதேச நகரத்தை சொல்லுவோம். புதுச்சேரியின் அடையாளம் என்றால் மணக்குள விநாயகர் ஆலயத்தை சொல்லுவோம். நான் சொல்லுவேன், புதுச்சேரி அடையாளம் என்றால் மன்னர் மன்னன். எனவே அவருடைய அந்த பாவேந்தருடைய உருவத்தை அப்படியே முழுமையாக ஒரு நகல் எடுத்தது போல நம்ம முன்னாலே அவர் காட்சி. அந்த போர்வையிலே இருந்து, மீசையிலே இருந்து, நெடிய தோற்றத்திலே இருந்து, அந்த பேச்சிலே இருந்து, அதில் வரக்கூடிய ஒரு ஆவேசத்திலே இருந்து, எல்லாவற்றிலேயும் நம்மளுடைய மறு வடிவமாக ஐயா அவர்களுடைய புகழை நாம் மேல நெடுப்ப பேசிக்கொண்டிருக்கலாம். அவ்வளவு புகழுக்குரியவர். 3/11/1928 இந்த மண்ணிலே பிறந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கும் பழனி அம்மாவுக்கும் மகனாக பிறந்த அந்த பெருமகள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ் காட்டவே உடையவர். அவருக்கு மிதிவண்டி நிலையத்திலிருந்து, பதிப்பகத்திலிருந்து, அது வெளியீட்டாளர்களுக்கு எல்லா விதமான பன்முக பார்வையாக இருக்குது. அவர் மிதிவண்டி நிலையம் வச்சு அவருடைய துணைவியார் சாவித்திரி அம்மையார். அந்த திருமணம் நடந்தது எப்படி தெரியுமோ, முத்தமிழ் விழாவாக நடத்துகிறார். கோவை ஐயா தலைமையிலே முத்தமிழ் விழாவாக அந்த திருமணத்தை நடத்திய பெருமை தன்னுடைய மன்னர் நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருந்தது. முந்தை வரலாற்றை எடுத்து எம்பும் நீ முறைமைக்கு ஈடு ஏது வந்து நின்றால் தமிழ்த்தே உன்னை வணங்குவர் பல்லோரை. திரசை நகர் வீம கவுண்டன் பாளையத்தில் புலவர் வீதி தந்தவரை கலசம் போல் நின்ற நம் தமிழ் பணிகள் ஏராளம் ஏராளம். அலசி ஆராயும் மன்றத்தில் தம் கருத்தை வலியுறுத்தும் அறிமாவி பலருக்கும் தெரியாத பாரதி ஞானத்தை படையில் எழுவீர். பாரதி பாட்டுக்கு நீவிர் அடிமை என்பீர். பாரதி பாட்டுக்கு நீவிர் அடிமை என்பீர். பாரதியும் உன் பக்கத்தில் நிற்பார், பாவேந்தரும் நிற்பார். பாரதியும் நும் தமிழ் முழக்கம் பக்குவமான பேச்சில் பலரும் அடிமைகளே. அணியும் வேட்டி சட்டை அத்தனை கட்சியமாய் அணி சேர்க்கும். துணிந்து நடைபோடும் தூய வீரன் என்பாரே சான்றோர்கள். கலைமாமணியும் தமிழ் மாமணியும் தனக்கு பெருமை சேர்க்க தேடி வந்து சேர்ந்தனவே உம்மிடத்தில். மகுடம் சூட்டினீர்கள் தமிழ் தாய்க்கு. நும் எழுத்தில் பேச்சில் ஏன் அமைதியிலும் புரட்சி வெடிக்கும். செம்மாந்த தமிழ்நடையே சிரிக்கும் மலர்ச்சோலையே நும் நினைவுகள். யாவர்க்கும் இருகை குப்பி வணங்குதல் நும் இயல்பு ஐயா. யாவர்க்கும் இருகை குப்பி வணங்குதல் நும் இயல்பு ஐயா. ஊரை தாண்டி உலகறிந்த தமிழ் மாமணியே எங்கள் புலவர் சீன ராமச்சந்திரன் ஐயாவே என்று சென்று இந்த மாளிகை ஆண்ட 13 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாளிகை ஆண்ட மன்னனே, தமிழ்ச்சங்க தென்றலே, எந்த இடத்திலும் தமிழை விட்டு தராத செந்தமிழ் வேங்கையே, சிந்தம் நகைமுகமே, சித்திரத்து கொடை குளமே, வந்தோர் தமக்கே வகையறிந்து உதவும் பெருநிதியே, புதுச்சேரி மண்ணின் புகழாரமே, பெருமரமே, மரபின் அருமேலில் வலம் வந்த திருமணி விளக்கே, குருமணியே, படித்த நாள் கதை சொல்ல தொடங்கிவிட்டால் இளைஞர் படை கண்முன் விழியும். இளந்தமிழின் குளிர் காற்று வீசும். மூத்த தமிழறிஞர் சிலம்பு செல்வரின் மாணிக்க பறவை. மூத்த தமிழறிஞர் சிலம்பு செல்வரின் மாணிக்க பறவை. மாப்போசியின் சொல் கேட்டு சிலம்பு ஒரு
கண்ணகியின் சிலையை தேரில் ஏற்றி கரிக்கோலம் செய்வித்த பீமநகர் சோழனை தமிழெண்ணை மகிழ்வதற்கு இயலிசை நாடகம் என்றே இசைத்து நின்ற திருமாமணியே, எங்கள் தமிழ் மாமணியே, நம்மை மதித்து ஒருவர் அழைத்து விட்டால் ஓடோடி செல்வீர். நம்மை மதித்து ஒருவர் அழைத்து விட்டால் ஓடோடி செல்வீர். மதியாத தலைவாசலை மிதியாது நிற்கும் தன்மானமும் கண்டும் ஐயா. பாவரங்கில், படைப்பரங்கில், பட்டிமன்றத்தில், நடுவராயத்தில், சிறப்புரையில், வரவேற்புரையில், வாழ்த்துறையில், நன்றியில், முன்னிலையில் என்று அழைப்புகள் முழுவதும் புதுவை தமிழின் அணிநிறையே, ஆற்றலுடைய ஆசானி, மொழிப்பதற்கீர் அருமருந்து நின் பேச்சில் வாய்மை கடைபிடிக்கப்பட்டதால் மடைதிறந்த வெள்ளம் போல் வரலாறு விரியும், செவிக்கின்பம் நிறையும். நீவிர் இருசக்கர தானி வண்டியில் வந்து இறங்கும் போது ராஜராஜ சோழன் குதிரையிலிருந்து இறங்கி வருவது போல தோன்றும் உண்மை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வாங்கிய அடிகளும் உதைகளும் சிந்திய குருதியும் வீர தழும்புகளாய் கண்டுள்ளோம். நிலவின் கரை போலே நுண் நெற்றியிலும் கண்டோம். புருவ அம்புகள் இலக்கு அதுவென்று பின் புரிந்து கொண்டோம். நிலவின் கரை போலே நுண் நெற்றியிலும் கண்டோம். புருவ அம்புகளின் இலக்கு அதுவென்று பின் புரிந்து கொண்டோம். புதுவையிலே ஓராசிரியர் பள்ளியிலே நடந்த கதையனைத்தும் கேட்டு சிரித்தோம், பின் சிந்தித்தோம். வேண்டாம் என்று வேலையை வீசி எறிந்ததும் வழுதாவூரிலே பணி செய்து சாதித்ததும் வரலாறு. மாணவர் பலரை உயர்த்திவிட்ட ஏனியே, சிலையாக்கி தந்த சிற்பியே, மாயம் செய்து மாமனிதராக்கிய ஞானியே, தமிழ் மாமணியே, எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த புலவரே, இன்னும் பல்லாண்டு இருப்பீர் என்று இருந்தோம் ஐயா. எங்கே சென்று யாரிடம் கேட்டால் தெரியும். தமிழ் மாமணி புலவர் நாகி புலம்போது போலவே நாடே புலம்புகிறது. திரும்பி வா ஐயா, திசையட்டும் வரவேற்கும் செந்தமிழே. தமிழில், தமிழ்ச்சங்கத்தில், திலசை திருநகரில், புதுச்சேரி நகரில், புகழ்பூத்த தமிழ்நாட்டில், பொதுவாய் உலகத்தில் நிறைந்திருக்கும் எங்கள் தமிழ் மாமணியே, புலவர் சீன ராமச்சந்திரன் ஐயாவை வணங்குகிறோம், வணங்குகிறோம், வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். இந்த மழைக்கால மாலை பொழுதில் புதுவை தமிழ் சான்றோர் பேரவையும் புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகமும் வெற்றி தமிழர் பேரவையும் இணைந்து நடத்துகிற புதுவை தமிழ் அறிஞர்களின் நினைவேந்தல் என்கிற இந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தமிழ் மாமணி வேல்முருகன் அவர்களையும் பல்வேறு அலுவலர்களுக்கு இடையிலையும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கிற வகையில் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி மறைந்த தமிழ் அறிஞர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிற பாராட்டுதலுக்குரிய மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் மாண்புமை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் அவர்களுக்கும் வருகை புரிந்திருக்கிற தமிழ் அறிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய நினைவேந்தல் உரையை மிக சுருக்கமாக இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் நிறைய பேர் பேச இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால நீண்ட உரை வழங்க வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால மிக சுருக்கமாக இந்த செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நெருடல் உலகு ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்று திருவள்ளுவர் சொன்னார். நான் பல சமயம் நினைத்து பார்ப்பேன், இதில் என்ன பெருமை இருக்கிறது? ஏன் திருவள்ளுவர் பெருமை உடைத்து உலகு என்று சொன்னார் என்று நான் நினைப்பேன். உண்மையில் பெருமை என்கிற சொல்லுக்கு பெருமை என்பது அல்ல பொருள், அதற்கு நேர் எதிர்மாறான இவ்வளவு மோசமானது இந்த உலகம் என்று சொல்லுவதற்காகத்தான் இவ்வளவு மோசமான உலகம். ஏனென்றால் தமிழ் சான்றோர்கள் அத்துணை பேரும் இந்த உலகத்தை குறித்து மிகச் சிறப்பாக மதிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் தான் நினைக்கிறோம், போன தலைமுறை நன்றாக இருந்தது, இந்த தலைமுறை நன்றாக இல்லை. அங்கே இருக்கிறவன் நன்றாக இருக்கிறான், இங்கே இருக்கிறவன் நன்றாக இல்லை. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், இவன் நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சங்ககால கவிஞர் ஒருவன் சொன்னால், இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? இன்னாது அம்மையும் உலகம் என்று சொல்லுவோம். இந்த உலகம் இருக்கிறதே அது ரொம்ப மோசமானது, ரொம்ப கொடுமையானது, ரொம்ப அவலம் நிறைந்தது.
ரொம்பவும் சோகத்திற்கு இடமானது. இன்னாது அம்மை உலகம் இனிய காண்ப அதன் இயல்புணர்ந்தோரே என்று சொல்லுங்கள். இந்த உலகத்தை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், இவ்வளவு சோகமயமாக இருக்கிற, துன்பமயமாக இருக்கிற இந்த உலகத்தை நீ எப்படி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இனிய காண்ப அதன் இயல்புணர்ந்தோரே. இன்னாத இந்த உலகத்தினுடைய இயல்பை எவன் புரிந்து கொள்கிறானோ அவன் இந்த உலகத்தில் இனிமை காண்கிறான். இப்போ ஒரு கேள்வி வருகிறது, இன்னாது அம்மை உலகம் இனிய காண்பதன் இயல்புணர்ந்தோரேனா, இனிய காண்பது என்பது என்னன்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு நம்ம சங்க கால புலவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய இலக்கியங்கள், இலக்கணங்கள் பதில் சொல்லி இருக்கின்றன. மன்னா உலகத்து மண்ணுகள் குறித்தோர் தம் புகழ் நெறி தாம் மாய்ந்தனரே. நிலையில்லாத இந்த உலகம், மன்னா உலகம் என்றால் நிலையில்லாத உலகம். மண்ணுகள் குறித்தோர் என்றால் நிலையில்லாத உலகத்தில் நிலை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். அது எப்படிங்க முடியும்? நிலையில்லாத உலகம், ஆனால் நாம் நிலை பெற வேண்டும் என்றால் அது எப்படி முடியும் என்றால், மன்னா உலகத்து மண்ணுகள் குறித்தோர் தம் புகழ் நெறி தாம் வாய்ந்தனர். தம்முடைய புகழை இந்த உலகத்தில் நிலை நிறுத்திவிட்டு தான் மறைந்து போனார்கள். அவர்கள் மறைந்தாலும் அவர்களுடைய புகழால் அவர்கள் என்றும் நிலைத்து வாழ்கிறார். இதுதான் சங்க புலவன் சொன்ன இன்னாது அம்மை உலகம் இனிய காண்ப அதன் இயல்புணர்ந்தோரேன்னு சொன்னாங்க. இனிமை காண்பது என்பது என்னன்னு சொன்னான், வாழ்கிற காலத்தில் நம்முடைய பணியை மிக சிறப்பாக செய்து எவன் ஒருவன் புகழை ஈட்டுகிறானோ அவன் காலத்தால் அழிவதில்லை என்றும் நிலை பெற்றிருக்கிறான் என்பது நம்முடைய தமிழர் தத்துவம். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிற போது சொன்னார், பெருமை உடைத்து உலகம்னு சொன்னது காரணம் இது நிலையில்லைங்கிறத புரிந்து கொண்டு நெருங்கல் உலகொருவன் இன்றில்லை என்கிற அந்த நிலையாமையை புரிந்து கொண்டு நத்தம் போல் கேடும் உலகாகும் சாக்காடும் வித்தகர்க்கல்லால் அரிது என்று சொன்னதை போல இந்த அவலத்தை புரிந்து கொண்டு எவன் ஒருவன் புகழை ஈட்டுகிறானோ அவனுக்குத்தான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிற உலகமாக இருக்கும். அவன் தான் நிலை பெற்று வாழ்வான். அதுதான் பெருமை என்று சொல்வது. நான் இந்த முன்னுரையோடு இங்கே இன்றைக்கு மறைந்திருக்கிற தமிழ் அறிஞர்களை நான் எண்ணி பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்து தம் புகழை நிறுவி தாம் ஆய்ந்திருக்கிறார்கள். யாரும் தானுண்டு தன் வீடுண்டு சோறுண்டு சுகமுண்டு பிள்ளைகள் உண்டு உற்றார் உண்டு உறவினர் உண்டு தன் சொத்துண்டு பத்துண்டு என்று வாழ்ந்தவர்கள் கிடையாது. அத்துணை பேரும் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய பணியை ஆற்றி இருக்கிறார். அதில் நீங்கள் இந்த 10 பேர் இங்கே குறிப்பிட்டார்கள். நம்முடைய போராட காலம் என்னவென்று சொன்னால் இந்த 10 பேரோடு இது நிறைவு பெறவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம். 11ஆவதாக என்னுடைய அருமை மாணவர், என்னுடைய அன்புக்கினிய நண்பர் நட ராமமூர்த்தி அவர்கள் இந்த பட்டியலிலே சேர்ந்திருக்கிறார் என்பதை எண்ணுகிற போது என்னுடைய நெஞ்சம் கணக்கிறது. எனவே பட்டியல்கள் நீளலாம், ஆனால் ஒவ்வொருவரும் வாழ்கிற காலத்தில் என்ன சாதித்திருக்கிறார்கள், ஏன் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம், அவர்கள் உடம்பு மறைந்தாலும் அவர்கள் இன்று நிலை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் செய்திருக்கிற செயல்கள், அவர்களுடைய கடமைகள், அவர்களுடைய பணி என்பதுதான் நம்மை நினைவு கூற செய்கிறது. நான் அந்த இனிய தமிழ் போராளி பராமரிசம் ஐயா அவர்களை குறித்து நான் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை பற்றியும் எனக்கு பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். எல்லோரோடும் இணைந்து பணியாற்றி இருக்கிறேன், பங்காற்றி இருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன், பழகிருக்கிறேன், நேசித்திருக்கிறேன், அவர்களோடு நான் சுவாசித்திருக்கிறேன். ஆனாலும் கூட என்னுடைய இட்டப்பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் பராமரிசம் ஐயா அவர்களை குறித்து மட்டும் என்னுடைய பதிவுகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பராமரிசம் அவர்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. அது பல பேருக்கு பிடிக்காத சிறப்பு. என்ன, தன்னுடைய மனதில் பட்டதை அது யாரா இருந்தாலும்
மிக துணிச்சலாக அவர்கள் முன்பே பேசக்கூடிய ஒரே தைரியமும் ஆண்மையும் திறனும் அவருக்கு உண்டு. அது அதிகாரியாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, சக தமிழர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தனக்கு சரியில்லை என்று பட்டதை மிக துணிச்சலாக எடுத்து சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த தமிழ் இலக்கிய அமைப்புகள் புதுச்சேரியில பல நூறாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 50 ஆண்டுகளில் நான் பார்த்து பல இலக்கிய அமைப்புகளோடு பழகியிருக்கிறேன். பல இலக்கிய அமைப்புகள் என்னை வளர்த்திருக்கின்றன. நான் அங்கே பணியாற்றி இருக்கிறேன், பங்காற்றி இருக்கிறேன். வேதாந்த மடம் ஒரு மடம் உண்டு. அந்த மடத்தில் சுப்ரதீப கவிராயர் தீர்ந்தமிழ் மன்றம் ஒரு மன்றம் வைத்திருந்தார். அவர்கள் தான் எனக்கு அருமையான பல மேடைகளை தந்து என்னை பேச்சாளராக்கினார். அப்படி பல மேடைகளுக்கு இங்கே பல சிறப்புகள் உண்டு. ஆனால் இலக்கிய பொழில் இலக்கிய மன்றம் என்கிற பெயரில் பராங்குசம் அவர்களும் பூங்குடி பராங்குசம் அம்மையார் அவர்களும் இலக்கிய இணையராக இணைந்து புதுச்சேரி இலக்கிய அமைப்புகளின் முகத்தையே மாற்றினார். ஒரு இலக்கிய அமைப்பு என்றால் அது கூடுவது, பேசுவது, சிரிப்பது, மகிழ்வது, இலக்கியத்தை ரசிப்பது என்று இருந்த நிலைமையை மாற்றி ஒரு இலக்கிய அமைப்பு ஒரு மிகப்பெரிய போராட்ட களமாக மாற்ற முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் பராங்குசம் அவர்கள். அவருடைய இலக்கிய பொருள் இலக்கிய மன்றத்தினுடைய நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் ஒரு கோணத்தில் இருக்கும். இன்றைய நிகழ்ச்சி முடிந்ததென்றால் அடுத்த நிகழ்ச்சி அவர் எப்படி நடத்துவார், என்ன தலைப்பில் நடத்துவார், என்ன கோணத்தில் நடத்துவார் என்று அவரோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலைமையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மொழிக்கும் இனத்திற்கும் அரண் சேர்க்கிற வகையில் அந்த நிகழ்ச்சி நடக்கும். எதுவும் பொழுதுபோக்குகிற நிகழ்ச்சி அல்ல, எல்லாம் தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் பழுதுபோக்குகிற நிகழ்ச்சி. அப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் புதுமை செய்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் மொழிக்குரிய பல்வேறு வலிமைகளை சேர்த்து மொழிக்கு எங்காவது பழுது வருவேனால் அந்த பழுதை நீக்குவதற்கான செயல்முறைகளை அந்த வேலையில பேச செய்து அந்த நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி புதுச்சேரியுடைய இலக்கிய பொருள் இலக்கிய மன்றமா அது மிக தரமான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய மன்றம் என்கிற பெருமையை தேடித்தந்தார். அது முகத்தையே மாற்றியதுன்னு சொன்னது காரணமாக இலக்கிய அமைப்புகளுடைய முகத்தையே மாற்றியது. இனிமேல் நாமும் இப்படி நிகழ்ச்சி நடத்த வேண்டும், இப்படி பயன்படும்படியான நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். அது மட்டுமல்ல, பல பேர் மேடையில் பேசுவார்கள், ஆனால் ஒரு கருத்தை துணிச்சலாக பதிவு செய்ய தயங்குவார். நீங்க சொல்றீங்க அதை அப்படியே எழுதி கொடுத்துருங்கன்னு யாருக்கையா சொல்லி பாருங்க. 4 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வீரமா பேசுவான். நான் அப்படியாக இப்படியாக அவன் இப்படி இவன் இப்படி எல்லாம் சொல்லுவான். அது அப்படியே ஒரு நீங்க பதிவு பண்ணி போங்க அப்படின்னா இருக்கட்டும் சார் அப்புறமா செய்வோம். இன்னும் கொஞ்சம் தகவலாம் திரட்ட வேண்டியிருக்கு. எனக்கு தெரிந்து எதை சொன்னாலோ அதை துணிச்சலாக தைரியமாக பதிவு செய்து அதை எழுத்தாக்கி அதை அறிக்கையாக்கி அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போய் அதில் முடிந்த அளவு வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்திய ஒரே தமிழறிஞர் பராங்குசம். எனவே அவருடைய அறிக்கைகள் எதுவுமே காற்றில் கரைந்து போகிற அறிக்கைகள் அல்ல, அதை நூலாக கூட அவர்கள் ஆக்கி தந்திருக்கிறார்கள். அதை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மொழிக்கு ஏற்பட்ட பழி என்னென்ன என்பதை நீங்கள் ஒரு எப்படி ஆனந்தரங்களுடைய நாட்குறிப்பை படித்தால் அவர் காலத்தில் என்னென்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டீர்களோ அதை போல பராங்குசம் அவர்களுடைய இலக்கிய காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மொழிப்பணி ஆற்றிய காலத்தில் மொழிக்கு ஏற்பட்ட இழிவும் பழிவும் பழி என்னென்ன என்பதை ஒரு ஆவணமாக மாற்றியிருக்கிறார். ஒவ்வொன்று குறித்து எதிர்வினையாற்றிருக்கிறார், பலவற்றை சாதித்திருக்கிறார். நான் குறிப்பாக ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த வானூர்தியிலே செல்கிற பொழுது
தமிழ் மொழியில அந்த அறிவிப்பு இல்லை என்கிற செய்தி அவருடைய கவனத்துக்கு வந்த போது அதை இந்திய அரசுடைய நடுவர் அரசு வரைக்கும் கொண்டு போய் அந்த கவனத்தை குறித்து தாய்மொழியிலையும் குறிப்பாக தமிழ் மொழியிலையும் அறிவிப்புகள் இன்றைக்கு வருகிறது என்றால் அதற்குரிய முழு பெருமையும் பராமரிசம் அவர்களின் தான் சார். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான அறிக்கைகளை கொடுத்து அரசினுடைய மனசாட்சியை உலுக்கி எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மொழி போராளிகள் தான், இப்படிப்பட்ட கள போராளிகள் தான் இன்றைக்கு தேவை. நம்முடைய பற்றாக்குறை இன்றைக்கு அங்கேதான் இருக்கிறது. 1000 பேசலாம், களத்திலே நிற்க ஆள் இல்லாமல் இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட போராளிகள் ஒவ்வொருவராக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அஞ்சா நெஞ்சன் அழகிரி என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு தெரிந்த அஞ்சா நெஞ்சன் அழகிரி முதலியார்பேட்டை அழகிரி, களத்தில் நின்று போராடுகிற அழகிரி, களத்தில் நின்று போராடுகிற பராமரிசம். இவர்கள் எல்லாம் தங்கள் உத்வேகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம், அஞ்சலி செலுத்துவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நிலையாமை என்கிற ஒரு அதிகாரத்தையே ஒரு 10 குறள் கொண்டு திருவள்ளுவர் எழுதி காட்டினார். உலக வாழ்க்கையின் ஊடாக இறப்பு என்பதும் இயல்பான ஒன்றுதான். அதை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது எவ்வாறு அதை செம்மை செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிலையாமை அதிகாரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். திருவள்ளுவர் சொல்லுவார், மருக மாசற்றார் கேள்வி. குற்றம் இல்லாதவர்கள், பிழை இல்லாதவர்களுடைய நட்பை நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒன்றீக்கும் ஒரு ஒப்புலார் நட்பு, சரியில்லாதவர்கள் நட்பை அவர்கள் ஏதேனும் கொடுத்தாது அவர்களை குறைக்க வேண்டும், அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் என்று சொல்வார். அவரே சொல்வார், குடிப்பிறந்து தன்கள் பழி நானுமானே. ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து ஒரு பழிச்சொல்லுக்கு தனக்கு ஒரு பழி வந்துவிடக் கூடாது என்கிற அஞ்சுகிறவர்களுக்கு கொடுத்தும் கொள்ள வேண்டும் நட்பு. அவனுக்கு ஏதாவது கொடுத்தும் நட்பு கொள்ள வேண்டும். சிலருக்கு கொடுத்து அவர்களை அனுப்ப வேண்டும், அவர்களோடு நட்பு கொள்ளக்கூடாது. சிலருக்கு எதிரும் கொடுத்திலும் நட்பு கொள்ள வேண்டும். அப்படியான நட்போடு எங்களோடு பழகியவர் தான் தேசிய நல்லாசிரியர் ஐயா தர்மல திருவிழாவில். என்னுடைய பள்ளி பருவத்திலே நான் புராணசிங்கபாளையம் பள்ளியிலே அப்போதிருந்து ஆசிரியர் அண்ணாமலை அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். அருளி ஐயா அவர்களோடு போய், அருளி ஐயா தாமரைக்கோ அவர்களோடு போய் நானும் அந்த நிகழ்ச்சியிலே பேசினேன். அவர் பின்னாலே இந்த ரத்தினோடையார் சொன்னால் நீங்கள் அப்போது பேசியதை நான் கேட்டேன் என்று சொன்னார். அதிலிருந்து என்னுடைய பேச்சுக்கு அவர் தொடர்ந்து ஒரு சுவையினர். என்னுடைய அண்ணனோடு அவர் கல்லூரியில் படித்தவர். அதை தெரிந்த பிறகு, அது தெரிந்த காலகட்டம் என்பது என்னுடைய அண்ணன் இறந்த காலம். அதிலிருந்து அவர் எனக்கு ஒரு அண்ணன் போல் விளங்கினார். எப்போதுமே என்னுடைய குடும்ப வளர்ச்சியில் ஒரு அக்கறை காட்டிய ஒரு கூட பிறந்தவராக அவர் விளங்கினார். இப்ப அவர் ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் என்னுடைய அண்ணன் சொல்வார், இவர் கல்லூரியில் படிக்கிற போது படிப்பு கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக, புராணசிங்க பாளையத்திலிருந்து வந்து போக முடியாது என்பதற்காக இங்கே தனியாக ஒரு அறை எடுத்து தங்கி, விடுதலை கூட தங்காமல் அறை எடுத்து தங்கி படிப்பவர். அப்படியே படித்தாலும் மீதி நேரங்களை நூலகத்தில் கழிப்பார், எங்களிடத்தில் ஐயங்களை கேட்டு தெரிந்து கொள்வார், படிப்பதிலே அவ்வளவு கவனம் செலுத்துவார் என்று என்னுடைய அண்ணன் சொல்வார். அதனால தான் என்னமோ இவர் அந்த மிகச்சிறந்த மேன்மையான தொழிலான ஆசிரியர் தொழிலுக்கு வந்தவர். அந்த தொழிலே மிகச்சிறந்த பெயரை பெற்றிருக்கிறார். அவர் எந்த பள்ளியிலே பணி செய்தாரோ அந்த பள்ளியிலெல்லாம் அவரோடு பணி செய்த ஆசிரியர் நண்பர்கள் அவரை பற்றி உயர்வாகவே சொல்கிறார். அந்த பள்ளியின் மேன்மைக்காக, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களின் மேன்மைக்காக அவர் கடுமையாக உழைத்திருக்கிறார். அதனால்தான் அந்த பள்ளி முதல்வர் இருக்கிற நிலை வரை அவர் உயர்ந்திருக்கிறார். அதை நான் நேரடியாக காண்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒவ்வொரு ஆண்டும் கடந்த பல ஆண்டுகளாக, எத்தனை ஆண்டுகள் என்பது எனக்கு தெரியவில்லை, கல்வியத்திற்கு தெரியும். பல ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் காணும் பொங்கல் அன்றைக்கு இந்த பகுத்தறிவு பாசறை மன்றம் என்கிற ஒரு அமைப்பு திருப்பூரில் பொங்கல் விழாவை கொண்டாடுவார்கள். அந்த விழாவை போய் சிறப்புரை நிகழ்த்தி பரிசளிப்பது என்னுடைய வேலை. பல ஆண்டுகளாக போய் கொண்டிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு விழாவிலும் ஐயா அவர்கள் இருப்பார். ஐயா அவர்கள் அதில் கலந்து கொண்டு அந்த ஏற்பாட்டாளர்கள் அவரும் ஒருவர். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே அவரை ஒரு சிறுபிள்ளை போல தன்னை மாற்றிக்கொண்டு அவர்கள் கேட்கிற குரலிலே பேசுவார், அவரோட வினாக்கள் கேட்பார், பரிசுகள் கொடுப்பார். அதே போல இரவு நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்ட பிறகு உடனே தொலைபேசி சொல்றேன், ஐயா நீ வீட்டுக்கு போய்விட்டீர்களா அப்படி என்னுடைய நலனே ஒரு அக்கறை செலுத்துவார்.
அவர் எப்போது என்ன சொல்றாருன்னா, இந்த புராண சிவபாளைய பள்ளியிலே உங்களை அழைத்து பேச வைக்க வேண்டும், ஒரு முறையாக அழைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் சொல்லிக்கொண்டே இருப்பார். கடந்த இந்த பிப்ரவரி மாதத்திலே உலக தாய்மொழி நாள் என்று வந்தபோது அன்றைக்கு அந்த பள்ளியில முதல்வராக இருந்த பூபதி அவர்கள் சுந்தரமுருகன் அவர்கள் வழியாக என்னை அழைத்திருந்தார். நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். இவர் ஐயா மிகவும் சொல்லியிருந்தேன், ஐயா வந்திருந்தார். அவர் மிகவும் மகிழ்ச்சி, இந்த பள்ளியிலே நடந்து உங்களை அழைக்க வேண்டும் என்று நினைத்தது என்னுடைய ஆசையை நிறைவேறது என்று சொன்னார். அப்போதுதான் பூபதி சொன்னார், இந்த பள்ளியுடைய முதல்வர் சொன்னார், இவர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த பள்ளியிலே அவர் பணி செய்திருக்கிறார். அவர்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு பண உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் அது செய்து வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டேன். இப்படி தன்னுடைய அந்த பள்ளியை விட்டு வெளியே வந்தவர்களுக்கு கூட, ஓய்வு பெற்றவர்களுக்கு கூட அந்த பள்ளியின் மேன்மைக்கும் மாணவர்கள் மேன்மைக்கும் சிறப்பாக பாடப்படுகிற உண்மையான சரியான ஒரு தேசிய நல்லாசிரியராக அந்த பட்டத்துக்கு தகுதி உள்ளவராக அவர் இருந்தார். மிகச்சிறந்த மரபு பாடலர் அவர்கள். மரபில் மிக நன்றாக பாடல்களை எழுப்பார். அந்த பாடல்களை எழுதிவிட்டு இதில் எதிர்ப்பு பிழை இருக்கிறதா என்று கேட்பார். பாடல்களிலே அவர் பாட வந்தார் என்றால் கொடுத்து சரிப்படுத்திக் கொள்வார். இதில் எதிர்ப்பு சரிவிட்டால் செய்து கொள்வார். நீங்கள் சிறப்பாக எழுதினீர்கள், நன்றாக எழுதுகிறீர்கள், அதையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவர் தன்னுடைய குடும்பத்தொழில் காரணமாக நான் அங்கே போகின்றது இங்கே போகின்றது என்று அதை அந்த பணியை செய்யாமல் விட்டார். அவர் உண்மையிலே மிகச்சிறந்த அருமையான மரபாடல்களை எழுதியிருக்கிறார். அவை தொகுத்து வெளியிடப்பட வேண்டும், அது கட்டாயம் வர வேண்டும். தமிழ் தேசியத்திலே அவர் மிகப்பெரிய ஆர்வலர். ஈழத்தமிழ் போராட்டத்தின் போது, அந்த ஈழ மக்களுக்கான அந்த விடுதலை போராட்டத்தின் போது எங்களோடு எல்லா போராட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். நான் எங்கு போகிறோம் அங்கிடம் மேற்கோளுடைய துணையாக கூட வந்திருக்கிறார். அது மதுரைக்கு போனாலும், திருச்சிக்கு போனாலும், சேலத்துக்கு போனாலும், இரவுடைய வருகிற போது, அங்கே தங்குகிற போது எல்லா வகையும் அவருடைய உடல்நலனை பொருட்படுத்தாமல் அவரை அழைக்கிற போது என்ன சொல்வார், அப்ப வர வேண்டுமா, சரி பார்த்து எப்படியாவது வந்து விடுகிறேன், அப்படியே வந்து விடுவார். ஆனால் ஒரு கட்டுப்பாடு கொடுப்பார். நான் போகிற போது, அந்த பயணத்தின் போது தோழர்களுக்கு நான் தான் உணவு வாங்கி கொடுப்பேன், அந்த செலவு பொறுப்பை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்டு வாங்கிக் கொள்வார். அன்றையிலே கடந்த டிசம்பரிலே அவரோட மதுரைக்கு போனோம். அங்கே தமிழர் தேசிய முன்னணியுடைய மாநாடு, அந்த தமிழர் தேசிய முன்னணி அமைப்பிலே இவர் ஆண்டோர் பேரவையிலே உறுப்பினராக இருக்கிறார், தலைமை அமைப்பிலே இருக்கிறார். அந்த முன்னணியுடைய மாநாட்டிலே, மதுரையில் நடந்த மாநாட்டுக்கு எங்களோடு வந்திருந்தார். அங்கே அவருக்கு ஐயா பல நெடுமாறன் அவர்களுடைய கையால் அவருக்கு தமிழ் தேசிய செம்மல் என்ற விருது கொடுக்கப்பட்டது. கூட அந்த தமிழ் தேசியத்தில் மிகுந்த ஆர்வமுடையவர். நிறைய நூல்களை வாங்குவார். அந்த மாநாடுகளுக்கு எந்த பொதுக்கூட்டத்தில் கூட நிறைய நூல்களை வாங்குவார், படிப்பார். ஏனென்றால் அவர் எப்படி படிக்கிறார் என்பது தெரியும் என்று சொன்னால், தொலைபேசி மூலம் இதில் எப்படி சொல்லியிருக்கிறார்களே, இது சரியா, இது பற்றி வேற யாராவது சொல்லியிருக்கிறார்கள் என்று ஐயம் கேட்பார். ஒரு திருவள்ளுவர் சொல்வார், ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுமை கோடியும் அல்ல பல என்பார். இங்க இருக்கக்கூடிய இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அப்படிதான். தமிழுக்காக என்னென்னவோ எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று கருதி இருந்திருப்பார்கள். ஆனால் அவரையெல்லாம் கருதாமல் அவர்களெல்லாம் செய்வதற்கு காலம் இல்லாமல் போய்விட்டார்கள். பிரபலங்கள் சொல்லும், காணுதல் ஒழிய, மற்றவங்களோடு கலந்து பேசுறதை விட்டுடுங்க, காணுதல் ஒழிய நல்லா காணி நட்பு பேணுதல் ஒழிய. சரி, ஒரு நல்லவரை கண்டு அவரோட பழகிட்டோம், அவங்களோட நட்பு கொள்ளாதீர்கள். என்ன இப்படி சொல்றாரு பார்த்தா, நட்பு கொள்ளாதீர்கள். பேணினால் நட்பு பேணினால் பிரிவுறல் ஒழிய. பிரிந்தார்கள், நட்புல பிரிந்தார்கள். பிரிவுற்றால் மாணவியல் உடம்பில் வாழ்க்கை ஒழிய என்று சொல்றார். ஒரு பிரிவு என்பது ஒரு நண்பரை பிரிவது என்பது நம்முடைய உயிர் போவதை போன்றது. நீங்களும் அந்த உயிரை விட்டுவிடலாம் என்று சொல்வார். அந்த ஒரு கையெழு நிலையிலே ஐயா அவர்களுடைய வீரவணக்கத்தை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படித்தான் சொல்ல வேண்டும். தமிழுக்கு அயற்சி தருகின்றவன் எவனோ அவன் தாழ்ந்த தமிழன். தமிழுக்கு அயற்சி செய்கின்றவன் தருகின்றவன் எவனோ அவன் தாழ்ந்த தமிழன். அவன் தன்னுடைய நிலையிலே உயர்கின்ற போதுதான் அவன் தான் சார்ந்திருக்கிற தன்னுடைய உயிராம் மூச்சாம் தமிழை உயர்த்த முடியும். இதை தமிழ் அயர தாழ்ந்தான் தமிழன், அவனே தமிழ் உயர தான் உயர்வான் தான் என்று ஒரு மானக்கவிஞர் சொல்கின்றார். அவர் தான் தேவநேய பாவாணர். மானத்துடைய மறுமதிப்பு யார் என்று சொன்னால் அவர் பெறுகின்றனர். அவருக்கு முன்னராக இருந்த ஆசிரியர் யார் என்று சொன்னால் அவர்தான் பாவாணர். அப்படியானால் இந்த கருத்து பொன்னுசாமி அவர்களுக்கு பொருந்துமா என்பதுதான் ஒரு கேள்வி. ஏனென்று கேட்டால் அவர் எங்களுடைய கவிஞர் வாணிதாசன் குடும்பத்துடைய மருகன். எனக்கும் அவருக்கும் பிறந்த நாள் முதற்கொண்டு எனக்கு பழக்கம் உண்டு என்கிற உரிமையினால்
தமிழ் உணர்வு என்பது மட்டும்தான். அப்படியானால் அவர் தன்னை செதுக்கிக் கொள்வதற்கு எங்கே பட்டை தீட்டிக் கொள்கிறார் என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுப்புகிறது. அதுதான் அவர் வாணிதாசனிடம் கற்றுக்கொண்டார். அவருடைய கொள்கை இருக்கிறது, கொள்கை தமிழ் எங்கள் உயிர் உடலாமை, தமிழ் எங்கள் உயிர் உடலாமை என்று தலை தாழ்த்தி கை கூப்பி வணங்குவோம் நாமே என்கிற கருத்தை தன்னுடைய கொள்கையாக கொண்டவர் பொன்னுசாமி அவர்கள். ஏன்னு கேட்டால் எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த சூழலும் தமிழுடைய மனமே இருந்த மானத்திலே இருந்து ஒரு அணு கூட பெசகாதவர் பொன்னுசாமி. ஆனால் இன்றைக்கு தமிழுக்கு அயற்சி செய்கின்ற தாழ்ந்த தமிழை வெளியாக இங்கே பார்க்க முடிகிறது. அது ஒரு கேவலமான செய்கை கூட. அந்த வீட்டிலே நான் நெஞ்சு வன்மம் உடையவன், ஆனால் எங்கள் மைத்தனார் மாமன் இருக்கிறாரே பொன்னுசாமி, அவர் நெஞ்சிலே மென்மை உடையவர். அவருக்கும் எனக்குள்ள ஒரு வித்தியாசம் ஏற்கனவே. அப்படியானால் அந்த தமிழ் உணர்ச்சியை மானத்தை அவர் எங்கே கற்றுக்கொண்டார்? அதுதான் ஒரு கேள்வி. அவர் 1962 ஆசிரியராக பணியிருக்கிறார் பள்ளியிலே. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்து 67க்கு பிறகு அவர் அலுவலகத்தில் இளநிலை எழுத்தராக பணியில் சேர்ந்தார். அது கூட யார் சொல்லி? கவிஞர் வாணிதாசன் தான் சொல்லியிருந்தார். ஆசிரியரோட இடைநிலை எழுத்தருக்கு கொஞ்சம் சம்பளம் கூடப்பா, அங்க போ அப்படின்னு நிறைய போயிட்டாங்க. அதுல போனவர் தான் அவர் அங்கே போனதால் தான் அவரால் கவிஞராக ஆக முடிந்தது. ஏன்னு சொன்னால் பணியிடை நேரங்களிலே தமிழை அழித்துக் கொண்டே இருப்பார். அவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பார். அப்பொழுதெல்லாம் அவருக்கு பாட்டு எழுதுகின்ற பழக்கம் கிடையாது. அவருக்கு பாட்டு எழுதுகின்ற பழக்கம் எப்படி வந்தது என்று சொன்னால், ஈலிசை கலைமாமணி, தமிழ் மாமணி, பிள்ளிசை வேந்தர் பட்டாபிராமன் அளித்தார் என்று அவரே தன்னுடைய உரையை எழுதியிருந்தார். எழுதுகிற போது பட்டாபிராமனை எனக்கு தமிழ் வைத்திய வல்லல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு எத்தனை விதமான பாடல்களை பாடலை அமைப்பது என்று தன்னை பட்டை தீட்டிக் கொள்வதற்காக பாவலர் பயிற்சி பட்டறை மன்றம் என்று இன்றைக்கு இருக்கிற தமிழோடு இலக்கிய அமைப்பிலே சேர்ந்து அவர் தன்னை பட்டை தீட்டிக் கொண்டார். அந்த விதத்தில் இலக்கினார் கூட அவர் தமிழ் வல்லல் என்று குறிப்பிடுகிறார் தன்னுடைய நூலிலே. அதற்கு உறுதுணையாக இருந்த அறிஞர் நடராசனையும் துரைமாறனையும் இன்னும் மற்றவரையும் அவர் கைக்கு சான்றோர்களாக ஆசிரியராக கருதி நன்றி இதுவரையும் செலுத்திக் கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 1882 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த அவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு 4 புத்தகங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். பல 100 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவர் 4 புத்தகங்கள் என்ன அமைதியுடைய உருவாக இருந்தவர். பல 100 பாடல்கள் இன்னும் அச்சுக்கு வராமல் இருக்கிற மைக்கு நாம் சொல்லியிருக்கிறேன். அதையெல்லாம் கொண்டு வாருங்கள், தொகுத்தகம் நூல்களால் வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக தன்னுடைய இடைப்பட்ட காலத்தில் அவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் தொகுத்து 4 புத்தகங்களை போட்டிருந்தால் கூட பட்டங்களும் பதவிகளும் அவரை தேடித்தான் வந்ததை தவிர அவர் தேடி சென்றதில்லை. ஆனால் தேடி தேடி பல்வேறு பட்டங்களை வாங்கி அடுக்கிக் கொண்டிருக்கிற தகுதி உள்ளவர்தான் என்று தெரியிருந்தாலே தவிர அப்படியெல்லாம் பார்த்திருந்தால் எங்கள் மாமன் பொன்னுசாமி நிறைய பட்டங்களை வாங்கி அடுக்கிக் கொள்கிறார். அமைதியுடைய உருவமாக இருந்தார், நீதியுடைய உருவமாக இருந்தார், மானத்தின் உருவமாக இருந்தார். அதனால்தான் பட்டங்கள் அவரை தேடி சென்றன, பாராட்டுகள் அவரை தேடி சென்றன, பதக்கங்கள் அவரை தேடி சென்றன. அவர் பெற்ற சான்றுகள் ஒரு 30, பட்டங்கள் பதக்கங்கள் ஒரு 13, விருதுகள் ஒரு 13, இவ்வளவுதான். ஆனால் அவர் பெற்ற பெயர் இருக்கிறதே அதுதான் உண்மைக்கு கிடைத்த பெயர், பெருமைக்கு கிடைத்த பெயர், மென்மைக்கு கிடைத்த பெயர். அப்படியெல்லாம் வாழ்ந்தவர் தன்னுடைய 82வது அவர் தன்னுடைய ஆயுளை நீட்டித்தார் என்றால் கூட அவருடைய புகழ் இருக்கிறது சாதாரணமாக சொன்னார். ஆட்டு படிக்க வேண்டும். நான் ஒரு முறை நேரில் உசாகிற போது ஒரு செய்தியை கேட்டது, ஐயா உங்களுக்கு வாணிதாசன் வழிகாட்டியாக இருந்தால் அவருடைய பாடலை எதிர்பிடிக்கும் என்று கேட்டேன். எனக்கு வாழ்க்கை இளம்பருதி என்ற பாட்டு தாண்டா பிடிக்கும்னு சொன்னார். அப்படியெல்லாம் பாடலுடைய பாட்டு எதிர்பிடிக்கும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், கொலைவாளினை கேட்டடா நீ கொடியோ அறவே அந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும் சொன்னார். ஏன்னா என்னுடைய உள்ளத்திலே இருப்பது தமிழ் மானம், தமிழ் மரபு. அதற்காக தான் தமிழை சிதைப்பவர்களை கொல்ல வேண்டும் என்று பாரதிதாசன் சொன்ன அந்த கருத்தை நான் உருவாகி கொண்டு சொன்னார். மீண்டும் ஒரு கேள்வி அவருடைய உள்ளீடாக கேட்டு, உங்களுக்கு பிடித்த பாட்டு எது என்று கேட்டேன். இதான் என்ன படிச்சிருக்கீங்க ஒன்று சொல்ல அப்படின்னு சொன்னார். நான் நூல்களுடைய பட்டியலை சொல்லுகின்றேன், அதில் ஒன்று சொல்லுகின்றேன். எங்கும் முழக்க எழு என்கிற ஒரு பாடலை நான் அவருக்கு சொன்னேன். மிக சரியாக என்னை ஆய்ந்திருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய கொள்கை தான் ஒன்று சொல்ல வேண்டும். 20ஆம் நூற்றாண்டு இணையற்ற தமிழ் புலவர் திருவிக்கா, மறைமலையார், தேவனைய பாவாணர் குருடம் கருத்தனையை கொள்கையாக கொண்டிட்டார். மாணவர்கள் கலைஞர் வரும் தேவனைய பாவாணருடைய பாடல்களை கருத்தாக கொள்ளுங்கள், திருவிக்கா போல் பேசுங்கள்,
மாந்தம் நலம் பெறும். எங்கும் தமிழர்கள் இன்புற்று வாழ்ந்திட எங்கள் தமிழை எதிர்கால ஒளிவிளக்கு என்று சொல்கிறார். அதனால் சண்டை முழக்கிய சாற்றிய பாரதி போல் எங்கும் முழக்கை எழு. இந்த பாட்டு தான் மாமா எனக்கு பிடிச்சிருந்தேன். சரியாக என்னை நீ தோற்கால் இருக்கின்றாய், ஆகையினாலே இந்த பாடலும் எனக்கு பிடிக்கும் என்றார். வரவு சென்ற உங்களையும் எனக்கு பிடிக்கும். மகிழ்ச்சி. எனக்கு தான் எப்பவுமே செக் வைப்பாங்க. மகிழ்ச்சி. மீள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு வாழ்ந்து மறைந்திருக்கிற இந்த 10 தமிழறிஞர்கள், அதற்கு மேலும் ஒரு 60 இறந்திருக்கிறார்கள். இந்த கொரோனா காலம் இவர்களையெல்லாம் நம்மிடமிருந்து பிரித்து விட்டது. அது மிகுந்த சோகம். இப்படி 10 பேருக்கு ஒரு நினைவேந்தலில் கலந்து கொள்வோம் என்று வாழ்நாள் என்றைக்குமே நாம் நினைத்திருக்க மாட்டோம். அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடப்பது என்றால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களை பற்றி புகழ்ந்து பேசி அவர்களுக்கு ஒரு துண்டு அளித்து அவரோடு படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்து அதை பதிந்து கொண்டு இப்படித்தான் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்த இலக்கிய உலகில் இந்த விழாக்களில் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பெரும் சோகம். இவங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 10 பேரும் ஒரே இடத்துல பணமா போட்டு மாட்டி அதில் பேசி என்ன பேச முடியும் என்று நினைக்கிற போது இன்னும் வார்த்தைகள் சத்தியமாக வரவில்லை. நண்பர்களே, நம்முடைய புலவர் சிவ இளங்கோ ஐயா அவர்கள் குறித்த நினைவேந்தல் உரையை என்னை பேச சொல்லியிருக்கிறார்கள். புலவர் ஐயா அவர்கள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தமிழ் படித்தவர். வாசுபா மாணிக்கனாருடைய மாணாக்கர். எங்கள் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி முத்து, அதுபோல கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் சுந்தர ராச குழந்தை வேளனார் அவர்களோடு ஒரு சாலை மாணாக்கராக பயின்றவர். தமிழ் இலக்கியத்தை, சங்க இலக்கியத்தை அனைத்தையும் மிக ஆழ்ந்து கற்ற ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர். நான் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக கம்பன் கலையரங்க விழாக்களை பார்க்கிற போது அவரும் நானும் பார்வையாளராக கலந்து கொள்வோம். அப்போதெல்லாம் அவரை பற்றி அவ்வளவாக அறிந்திருக்கவில்லை. ஆனால் கீபே சீனிவாசன் அவர்கள் நடத்திய தங்கச்சுரங்கம் என்ற ஒரு இலக்கிய நிகழ்ச்சியை நட்புவட்டம் சார்பாக லாசுப்பேட்டை ஐடிஐ பள்ளியிலே நாங்கள் நடத்துவோம். ஒவ்வொரு மாதமும் அந்த சிற்றிலக்கியங்கள் குறித்து மிக சிறப்பாக அவர் எப்படிதான் படிப்பார் என்று தெரியாது. அப்படி அற்புதமாக பேசக்கூடியவர், எந்த குறிப்பும் இல்லாமல் மனநமாக எல்லா பாடல்களையும் வைத்துக் கொண்டு அற்புதமாக பேசக்கூடியவர். அதற்கடுத்து குரலிசை குழு, அந்த அமைப்பிலும் யார் வரவில்லையோ அவருக்கு எந்த தலைப்பு கொடுத்தாலும் அதை மிக ஆழமாக சிந்தித்து பேசக்கூடியவர். எங்க பேராசிரியர் சொன்னது போல இலக்கியப்பொடி இலக்கிய மன்றத்திலும் அவருக்கு கொடுத்த தலைப்புகளை அது எதுவாக இருந்தாலும் சரி, காலமேக புலமாக இருந்தாலும் நாலடியார் எதுவாக இருந்தாலும் அந்த இலக்கியத்தை அக்குவேறு ஆணையராக பிரித்து பேசுகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த தமிழறிஞர் நம்முடைய சிவகங்கை அவர்கள் மட்டும்தான். நான் எங்க ஐயா வேலூரை பற்றி சொல்லுவோம், சொல்லாய்வை பிரிக்கும் போது அக்குவேறு ஆணையராக பிரிப்பான்னு சொல்லுவான். அப்படி அற்புதமான ஒரு தமிழறிஞர். அவருக்கு பல அமைப்புகள் அவருக்கு விருதுகளை அளித்திருக்கிறது. புதுவை தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு தமிழ்ச்சங்க விருது அளித்திருக்கிறது. செந்தமிழ் அரிமா என்ற ஒரு விருதினை நம்ம வேலூர் ஐயா அவர்கள் தான் அமைப்பு சார்பாக அளித்திருக்கிறார்கள். அப்படி பல விருதுகளை பெற்றவர். அவரும் எந்த இடத்திலும் எதற்கும் தாழ்ந்து போகாதவர், தன்மானம் மிக்கவர். யார் பேசினாலும் நேரடியாக கேட்பார். என்னை பற்றி யாராவது மொத்தத்திற்கு பேசினால் நீ ஏன் அவனை பற்றி பேசுகிறாய் என்று அங்கேயே கேட்கக்கூடியவர். எங்களுக்கு அந்த லாசுப்பேட்டை கல்லூரி சாலையுடைய தேநீர் கடை, அதே போல அந்த ஈசிஆர் இருக்கிற தேநீர் கடை, இங்கே வெங்கடேஸ்வரா அருகில் இருக்கிற தேநீர் கடை, இவை எல்லாம் எங்களுக்கு ஒரு இலக்கிய பயிலரங்கமாக இருந்தது. திருக்குறளாக இருந்தாலும் சரி, எந்த இலக்கியமாக இருந்தாலும் அதற்கு அந்த பாடலை சொல்லி பொருள் சொல்லி விளக்குகிற நாங்கள் கேட்டு கேட்டு ரசிப்போம். அண்ணன் சீன் வேணுகோபால், எங்கள் ஐயா வேல்முருகன், இப்படி கவி பூஞ்சோலை, இப்படி அனைவரும் அவரிடத்தில் நிறைய கேட்டிருக்கிறோம். வேல்முருகன் ஐயா கூட அவரை பற்றி எல்லாம் முதல் ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பார்.
அவர் உரைகளை கேட்ட பிறகு எல்லோருமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு, இருக்கிற இலக்கியவாதிகள் எல்லாம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய திறமையை, தன்னுடைய தமிழ் பற்றை, தன்னுடைய தமிழ் ஆளுமையை இந்த அரங்கத்தில் அவர் நிரூபித்திருக்கிறார். அவர் ஆசிரியராக வழுதாவூரில் இருந்தபோது கூட எங்கெல்லாம் தமிழ் தாள்களை திருத்த போகும் இடங்கள் நெய்தல் நாடு அவர் சொல்வார்கள். அவர் எப்படி அங்கெல்லாம் பணி செய்தார்கள். இப்படி மிகவும் ஒரு அற்புதமான மனிதராக எங்கள் ஐயா இப்போ கூட அந்த கடைசி இருக்கை அமர்ந்து என்னுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த நிகழ்வு முடிந்ததும் வீட்டுக்கு போய்விட்டு நல்லா பேசின தம்பி பாலு, நீ நல்லா பேசின தம்பி என்று உடனே பேசி பாராட்டுகிற பராமரிசம் ஐயா அவர்கள் கூட எந்த நிகழ்வு முடிந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு உடனே பேசி சொல்லுவாங்க. இவர்கள் எல்லாம் கொடுத்த அமைப்புகள் வழியாகவும் இவர்கள் எல்லோரும் எங்களை வளர்த்து இங்கே ஆளாக்கி ஏற்றிவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நான் நினைவு கூர்ந்து ஒரே ஒரு கவிதையை நான் படித்து விடுகிறேன். ஒரு நிமிடம். இது அவருடைய இறந்த அன்றைக்கு எழுதியது. தேநீர் கடையில் தினத்தோறும் விளக்கியும் தித்திக்க கொடுப்பாய் ஐயா, தேனாக நான் அருந்தி தவிட்டிட ருசிப்பேன் ஐயா, காணும் போதெல்லாம் கண்களில் சிரிப்போடு கைப்பிடித்து அடைப்பாய் ஐயா, நான் ஒரு சிறுபிள்ளை என் கவிதை பாராட்டி நாளெல்லாம் புகழ்வாய் ஐயா, சங்க இலக்கியம் தொல்காப்பிய பூங்காவில் துறை போன அறிஞர் ஐயா, எங்கள் குலத்தினில் எழிலோடு நடைபோட்ட செம்மாந்த புலவர் ஐயா, பாவேந்தன் பாடல்கள் வைந்தவை அருவியாய் பாடினி மகிழ்வாய் ஐயா, நோவேடும் இல்லாமல் நொடியில் இது போல நோதரித்து சென்றாய் ஐயா, மீன் பசியும் இறால் வடையும் நான் உன்ன நீ பார்த்து வான்நோக்கி சிரிப்பாய் ஐயா, மீன் பசியும் இறால் வடையும் நான் உன்ன நீ பார்த்து வான்நோக்கி சிரிப்பாய் ஐயா, தூண் போல எங்களுக்கு துணையாக இருந்தவரே துயர் கொடுத்து சென்றீர் ஐயா, வாசுவ மாணிக்கம் வண்டவை மாணவன் வலம் வந்தாய் தமிழுலகை, ஆசுவாச படைத்திட அடங்கவில்லை மனம் ஐயா, அடலேவே என் மறைந்தாய், கேலியும் கிண்டலும் கேள்வியும் முன்னோடு கேலியாய் இருக்கும் ஐயா, நூலருந்த பட்டம் போல் நொடியில் மறைந்தாயே நுண்மதி தமிழ்கடலே, மடுவுப்பேட்டையை கடக்கின்ற போதெல்லாம் மனமழுமே என் செய்வேன், தடுத்திடும் உன் நினைவை தாண்டி நான் எப்படி செல்வேன், தமிழோடு வாழ்ந்தாய் தலைநிமிர்ந்து வாழ்ந்தாய், எவருக்கும் தாழாமல் சென்று விட்டாய், உன் பேச்சு ஒவ்வொன்றும் உலாவரும் தமிழிடத்தில் தென்மொழியாம் போய் வருக உன் தெல்லு தமிழ் கேட்டிட இனி எப்போ முடியும் ஐயா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மனம் பரப்பும் நெய்தல் மண்ணிலே பிறந்து ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்து பாமரனாக வளம் வந்து தமிழில் புலமையோடு இலக்கிய பணியாற்றிய ஐயா கி.பே. சீனிவாசன் அவர்களை பற்றி நினைவேந்தல் உரை ஆற்றுவதற்கு என்னை படித்திருக்கின்றார். அதற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டி நினைக்கின்றேன். நான் அவர் பிறந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவன் என்றதாலோ என்னவோ தெரியவில்லை, எனக்கு அந்த பணியை படித்திருக்கிறார். கவிஞரின் வாணிதாசன் பாடுவார், எழுத்தாலே தான் பிறந்த நாட்டை ஈடேற்ற உணர்வுதான் படித்தவனின் செய்கை என்று சொல்வார். அப்படி படித்தவனின் செய்கை ஒரு நாட்டை முன்னேற்றுவதற்கு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுதான் படிப்பினுடைய அடையாளம், இலக்கணம் என்று சொல்வார். ஆனால் எங்கள் மண்ணிலே பிறந்து தமிழ் பணி ஆற்றிய கி.பே. சீனிவாசன் அவர்கள் 8ஆம் வகுப்புக்கு மேல் படிக்கவில்லை. ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்தவர். அப்படிப்பட்டவர் இயற்கையிலேயே அவருக்கு இருந்த மொழியினுடைய புற்றின் மீதும் மொழி புலமையின் மீதும் ஒரு சிறந்த கவிஞராக வளம் வந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இதழாசிரியராக தன்னுடைய பணியை மேற்கொண்டிருக்கின்றார். சமூக போராளியாக, சமூக சிந்தனையாளராக, சிறுகதை எழுத்தாளராக பல்வேறு அடையாளங்களுடன் ஒரு படிக்காத மகமேதையாக இருந்து கொண்டு காலாப்பட்டு பகுதியிலே அவர் எப்படி அழைப்பதன் மூலமா படிக்காத இலக்கிய செல்வர் என்ற ஒரு பட்டத்தை அளித்து
வைத்து ஐயா பி. சீனிவாசன் அவர்களை புகழ்ந்துரைப்பார்கள் என்ற செய்தி உண்மையிலே 100% உண்மையானது. அது மட்டுமல்ல, தன்னுடைய எளிய குடும்பத்திலே வறுமையிலே இருந்தாலும் தான் பணியாற்றிய நிறுவனத்திலே சிறு சேமிப்பினுடைய முக்கியத்துவத்தை இன்றியமையாமை உணர்த்துவதற்காக எல்லோரிடத்திலும் அந்த சிறு சேமிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு அரிய பணியை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அவர் பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளிலே கலை பண்பாட்டுத்துறை, குரல்நெறி மன்றம், இளைஞர் அமைதி மையம் அமைப்புகள் நடத்திய கவியரங்கத்திலெல்லாம் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை வென்றவர் என்று சொல்வார். கி.பே. சீனிவாசன் ஐயா அவர்களை பற்றி குறிப்பிடுகிற போது புதுவை பாமரன் என்ற இதழை நடத்தியவர், நட்பு வட்டம் என்ற இலக்கிய அமைப்பை நடத்தியவர். இந்த 2 நிகழ்வுகளும் அவரை பார்க்கின்ற பொழுது அவர் இந்த புதுவை மண்ணிலே உலா வருகின்ற பொழுதெல்லாம் ஒரு மிதிவண்டியோடும் அந்த புதுவை பாமரன் என்ற இதழை கொண்ட கைப்பையை துணிப்பையை கையிலே வைத்துக் கொண்டு பார்க்கின்ற தமிழ் நண்பர்களை எல்லாம் பார்த்து அவரிடத்திலே அந்த இதழை கொடுத்து அதற்கு எந்த விதமான பணமோ சந்தாவோ கேட்க மாட்டார். இந்த இதழை படியுங்கள் என்று தமிழ் பணி ஆற்றியிருக்கிறார் என்றால் இந்த அறிஞர் பெருமக்களே எவ்வளவு ஒரு சிறந்தவராக தமிழ் பணி ஆற்றியிருக்கிறார் என்பதை இந்த நிறைவேற்று முறையிலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, உழைப்பால் உயர்ந்தவர். நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்கலாம், வேப்பாக கூட பார்க்கலாம். அவர் ஒரு எளியவர், பொருளாதாரத்திலே சிறந்தவர் அல்ல, ஒரு ஏழையாகவே தன்னுடைய கடைசி காலம் வரை வாழ்ந்தவர் என்று சொல்லும்போது உழைப்பால் உயர்ந்தவர் எப்படி என்று சொல்லலாம். அவர் பொருளாதாரத்திலே உயர்ந்தவர் அல்ல, தன்னுடைய பணியாலே, தமிழ் புலமையாலே, தமிழ் அறிவாலே, தாம் நடத்திய இதழ்களாலே தமிழ் நெஞ்சங்களெல்லாம் நீ வீட்டிருக்கின்ற மொழிவிட்டிருக்கின்ற ஒரு அன்பராக உழைப்பால் உயர்ந்த ஒரு தமிழ் இலக்கிய சம்மல் என்று கூட அவரை நாம் கூறலாம். ஆனால் அவருடைய பாடல்கள் ஒன்றை நான் பார்க்க நேர்ந்தது, அவருடைய பாடலை ஒன்று படிக்க நேர்ந்தது. அந்த பாடலிலே பார்க்கின்ற பொழுது ஒரு பாடல் எழுதுகின்ற கவிஞர் ஒரு கருப்பொருளை வைத்திருப்பார். ஆனால் இவரோ அந்த பாடலிலே பல கருப்பொருட்களை உள்ளடக்கி மிக அழகாக பாடுகிறார். உழைப்பை பற்றி அந்த பாடலிலே குறிப்பிடுகிறார், ஆணாதிக்கத்தை பற்றி குறிப்பிடுகின்றார், பெண்கள் குடும்பத்தினுடைய செயல்பாட்டினை எவ்வாறு தலைமையேற்று நடத்தியிருக்கிறார்கள் என்பதை மிக அழகாக குடியினால் வரக்கூடிய தீமைகளை பற்றியெல்லாம் மிக அழகாக எளிய வார்த்தைகளை போட்டு மிக சிறந்த கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பாடலை அவர் எழுதியிருக்கிறார் என்றால் உண்மையிலே படிக்காமல் இருந்த ஒரு படிக்காத மேதையாக ஒரு இலக்கிய சம்மலாக அவர் திகழ்ந்திருக்கின்றார் என்பதை நான் பணிவோடு சொல்ல ஏன் என்றால் நான் பிறந்த மண்ணிலே பிறந்த ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்த இத்தனை சிறப்புகளை உடையவராக இருப்பதை நான் இந்த மன்றத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அவர் பாடுகிறார், காலத்தின் கட்டாயம் கணவனும் நானும் வேலைக்கு போனோம், வேலையை முடித்தோம், திரும்பி வீடு வர தெருவில் இறங்கியதும் திருவதியே நெல்லென்றார். கணவன் சொல்கிறார், உடம்பு வலிக்கிறதா, 10 அடியில் நின்று பக்கமாய் கடை இருக்கு, பறந்து வருகின்றேன், பதைக்காதே என்றான். பாவியுடன் வேலைக்கு வந்துவிட்ட தலையெழுத்தால் தனியலாய் தவிப்புடன் தனடன் அந்த மனைவி சொல்றார். அது மட்டும் இல்ல, இவனுக்கு உடம்பு வலி, எனக்கு மட்டும் கல்லுடம்பா, எப்போது சோறாக்கி இவனுக்கு போடுவது. கணவனும் திரும்பி வந்தான், வாங்குவதை நேரமாச்சு, உருகாய்க்கு நேரமில்லை, ஊறுகாய்க்கு காரமில்லை, உதைக்கணும் அவனை என்றார். இப்படி அந்த குடியினுடைய பெருமை, அந்த குடும்பத்திலே அந்த பெண் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு, இப்படிப்பட்ட பல கருத்துக்களை எளிய பாடல்களை கொடுத்திருக்கின்ற அந்த அன்பர் விடையே இல்லாவிட்டால் அவருடைய தமிழ் பணி என்றும் நிலைத்திருக்கும். அண்ணாவுக்கு என்னுடைய அஞ்சலியை நான் இந்த நேரத்தில் செலுத்துகிறேன். இன்னொரு பணியையும் எடுத்து கொடுத்திருக்கின்றார். புதுவை தாசன் ஐயா அவர்களை பற்றி இந்த நிறைவேற்று முறையிலே குறிப்பிட வேண்டும். இது வேறொருவருக்கு கொடுக்கப்பட்ட பணியாக இருந்தாலும் இந்த பணிக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது. புதுவைதாசன் ஐயா அவர்கள் உருவாக்கிய நாடக கலைச்சங்கத்திலே நான் அதனுடைய காப்பாளராக கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக பணியாற்றி இருக்கிறேன். அவரோடு நெருங்கி பழகி நான் பழகுகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் எனவும் எனக்கு இந்த பணியும் எனக்கு கிடைத்திருக்கிறது. புதுவைதாசன் ஐயா அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது தன்னுடைய 5வது வயதிலே நாடகத்திலே நடிக்க ஆரம்பித்தார். அவர் குழந்தை பருவத்திலே தன்னுடைய 5 வயது நிரம்பிய காலத்திலேயே நாடகத்துறைக்கு அடியெடுத்து வைத்து நாடகத்துறையிலே சேர்ந்தார். அது அவருக்கு அது மட்டும் பெருமை இல்லை. அவர் நாடக கலைச்சங்கம் என்ற ஒரு நாடக அமைப்பை உருவாக்கி அந்த நாடக கலைச்சங்கத்திற்கு 60 ஆண்டுகள் முடித்து அதற்கு மணிவிழா கண்டவர் ஐயா புதுவை தாசனார் அவர்கள். அது மட்டுமல்ல,
அந்த நாடக கலைச்சங்கத்திற்கு மணிவிழா எடுத்தார். அவருக்கு முத்துவிழா 80வது ஆண்டு முத்துவிழாவை நாம் மிக சிறப்பான முறையிலே இந்த புதுவை மாநிலத்தை எடுத்து புதுவையினுடைய நாடக தந்தை என்று பல்லோர்கள் பாராட்ட அந்த விழாவை சிறப்பாக நடத்திய பிறகு ஆகவே முத்துவிழா கண்டார். இந்த சிறப்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லுகிற போது அதற்கான அடிப்படை காரணங்களை நாம் சொல்ல வேண்டும். அவர் பல்வேறு நாடகங்களை எழுதி இயக்கி மிகச்சிறந்த நாடகங்களை இந்த மண்ணில் கலைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தமிழ் பிரெஞ்சு நாடகங்கள் மொழியிலே கூட தன்னுடைய நாடகத்தை நடத்தியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் 3 நாடக மாநாடுகளை நடத்தி நாடகத்துறைக்கு வித்திட்டவர். தமிழகத்திலே நாம் சொல்லிட்ட சங்கரதாஸ் சுவாமிகளை தடுத்து சங்கரதாஸ் சுவாமிகளை நாடக தந்தை என்று சொல்லுவது போல புதுவையிலே நாடக தந்தை என்று போற்றப்படுகின்ற முதல் மகனாக அவர் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் தான் புதுவை தாசனார் அவர்கள். இப்பொழுது இருக்கின்ற காலத்திலே கூட ஒரு புதுவை நாடக வரலாறு என்பதை கையெழுத்து பிரதியாகவே அதை எழுதி மறைந்த அன்புக்குரிய சகோதரர் நட ராமமூர்த்தி அவர்களை கொண்டு அதை பிழைத்திருத்தம் செய்து நூல் திருத்தம் செய்து அதை அச்சகத்திலே இருக்கிறது. அந்த நூல் வெளிவராமலே அவர்கள் நடந்துவிட்டார். இப்படி தன்னுடைய இளமை காலம் தொட்டு தன்னுடைய உழைப்பையெல்லாம் அதற்கு செலுத்தி தன்னுடைய படத்தையும் செலவிட்டு புதுவையிலே இன்றைய நாடகம் ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றதனால் அதற்கு வித்திட்டவர் ஐயா புதுவை தாசனார் என்பதை நான் நேரத்திலே சுட்டிக்காட்டி அவர்களுடைய வரைவும் நாடக துறைக்கும் கலைத்துறைக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அவர்களை பற்றி பாராட்டாத கவிஞர்களே இல்லை என்று சொல்லுவார்கள். தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு கவிஞர்கள் பாராட்டி அந்த பாராட்டுகள் எல்லாம் அவருடைய நூல்களிலே இடம்பெற்றிருக்கின்றன என்பது மட்டுமல்ல, தமிழ் திரையுலகத்திலே இருக்கின்ற திரையுலக பெருமக்கள் எல்லாம் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று ஒரு நாட்களை எப்பொழுது தெரிவித்தால் நாங்கள் வருகிறோம் என்ற செய்தியை சொல்லி அவ்வாறு திரையுலகமும் நாடகத்துறையும் எழுத்துலகமும் கவிஞர் பெருமக்களும் பாராட்டுகின்ற ஒரு பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுநராக என்னுடைய ஐயா புதுவை தாசனார் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கொரோனா நோயால் இறந்த போது யாரும் சென்று பார்க்க முடியாத ஒரு அவல நிலைக்கு உண்டாகும். இருந்தாலும் அந்த அவலம், அந்த ஒரு அச்ச உணர்வு, ஒரு குற்ற உணர்வு இன்றைக்கு ஐயா அவர்களை பற்றி இந்த மன்றத்திலே என்னுடைய நினைவேற்ற முறையை மாற்றுவது கூட அந்த குற்ற உணர்வை இடத்திலே அகற்றிவிட்டது என்று சொல்லி ஐயா அவர்கள் இருக்கிற வரைக்கும் நாடகத்துறை முயற்சிகளும் நாடகத்துறை உச்சம் பெற்று அந்த முத்தமிழுக்கு அவர் செய்த பங்களிப்பு என்றும் மாறாது என்பதை சொல்லி ஐயா அவர்களுக்கு என்னுடைய உறவினர்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அறிஞர் பெருமக்களை இழந்து இந்த நினைவந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அறிஞர்களுடைய குடும்பத்திலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா என்கின்ற பெருந்தொற்று தமிழர்களுடைய உடைமைகளை இழக்க செய்திருக்கிறது, உரிமைகளை இழக்க செய்திருக்கிறது. புதுச்சேரியிலே 10க்கும் மேற்பட்ட தமிழறிஞர்களை இழக்க செய்திருக்கிறது. இதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐயா பரமசம் அவர்களும் ஐயா நாகலிங்கனார் அவர்களும் பெருந்தொற்றினுடைய பிடியிலே இருந்து மீண்டு வந்து திடீரென உயிர் நீக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடியவர்கள். குறிப்பாக இந்த பெருந்தொற்று முடிவதற்கு முன்பாக ஐயா தமிழ்மணி அவர்கள் சுட்டிக்காட்டியது போல மதுரையிலே நடந்த நிகழ்ச்சியிலே விருதுகளை பெற்ற சான்றோர் பெருமக்களிலே நம்முடைய ரத்தினவேல் ஐயா அவர்களும் சி நாகலிங்கம் ஐயா அவர்களும் இடம்பெற்றிருந்தனர். அதிலே நாங்கள் நேரடியாக சென்று விருதுகளை வாங்கியவர்கள் இந்த மேடையிலேயே 4 பேர் இருக்கின்றார்கள். அதிலே ஐயா நாகலிங்கம் அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த விருதினை நான் என்னுடைய கையினால் அவர் இல்லத்திலே சென்று கொடுக்குமாறு அண்ணன் சொல்லாய் செல்வர் அவர்கள் என்னை பணித்தார்கள். அந்த விருதினை கொடுத்ததுதான் ஐயா அவர்களோடு நான் ஒரு 10 நிமிடம் உரையாடிய கடைசி தருணம். கல்லூரியிலே படித்த காலங்களிலே இருந்து
ஒவ்வொரு ஆண்டும் இளங்கோ மன்றத்தை நிறுவி எங்கள் கிராமம் மட்டுமல்ல அதன் சுற்றுப்புறத்திலே இருக்கக்கூடிய ஒரு 10 கிராமத்திலே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களையும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களையும் மேடையேற்றி அழகு பார்த்த ஒரு மனம் அடங்கி போய்விட்டது என்கின்ற கவலை எனக்கு இருந்தது. மேடையிலே இருக்கக்கூடிய சொல்லாய் செல்வர் உட்பட அவர்கள் 35 ஆண்டு கால ஆசிரியை பணியில் கிட்டத்தட்ட 65 ஆண்டு காலம் அந்த இளங்கோ மன்றத்தை நிறுவி புதுச்சேரியிலே மிக தொன்மையான மன்றம் என்று பெயர் எடுக்கக்கூடிய அளவிலே அதை மிக திறம்பட நடத்தி காட்டியவர்கள். அதனால்தான் இப்பொழுது அவர்கள் வழிகாட்டி இருக்கக்கூடிய இளங்கோ மன்றத்தினுடைய இளைஞர்கள் இந்த அரங்கத்தில் 5 பேர் வந்திருக்கிறார்கள். எங்களை எல்லாம் பேசுவதற்கு களம் அமைத்து தந்த இடம் எது என்று சொன்னால் அது இளங்கோடிகள் மன்றம் தான். நண்பர் ஆதவன் இங்கே இருக்கின்றார், ஐயா சொல்லாய் செல்வர் இருக்கின்றார். இந்த மன்றத்திலே பேசாத தமிழறிஞர்கள் புதுச்சேரியிலே இல்லை என்று சொல்லுவோம். இந்த பட்டியலிலே இருக்கக்கூடியவர்கள் 6 பேர் அந்த மன்றங்களிலே வந்து பேசியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே மிக தலைச்சிறந்து விளங்கிய சான்றோர் பெருமக்களை எல்லாம் மாப்போ சிவஞானம் அவர்களை அழைத்து வந்து விழா நடத்தி இருக்கின்றார்கள். குன்றக்குடி அடிகளார் அவர்களை 1992 அழைத்து வந்து மிக சிறந்த விழா எடுத்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய சிவகண்ணப்பா ஐயா அவர்களை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அங்கே வந்திருக்கிறார்கள். திருமுருகனார் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய தங்கப்பாயா அவர்கள் பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். திருப்புரம் முனிசாமி ஐயா அவர்களை அழைத்து நிகழ்ச்சி நடத்தியிருக்கின்றார்கள். இப்படி தமிழறிஞர்களை எங்கள் கண்முன்னே அவர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் தமிழ் மீது மிகுந்த அக்கறை கொள்ள செய்யக்கூடிய மிக அரும்பணியை செய்தவர்கள் ஐயா நாகலிங்கம் அவர்கள். நாகலிங்கம் அவர்களுடைய புதல்வர் திருமுருகன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் என்னுடைய ஒரு சாலை மாணவர் என்கின்ற அடிப்படையில் மட்டுமல்ல, அந்த மன்றத்திலே வந்து இரவு பள்ளியை நடத்தி அக்கம் பக்கத்து கிராமத்திலே இருக்கின்ற ஏழை மாணவர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை உருவாக்கி தந்த ஒரு மன்றமாக விளங்கியது அந்த இளங்கோர் நற்பணி மன்றம் என்பது. அப்படிப்பட்ட இந்த மன்றம் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்திலே, இப்ப இந்த பெருந்தொற்றின் காரணமாக இந்த ஆண்டுதான் நிகழ்ச்சி நடத்தல, எனக்கு தெரியும். ஒரு ஆண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி அதிலே இளைஞர்களை பங்கு பெற செய்வதோடு மட்டுமல்லாது ஊரிலே இருக்கக்கூடிய அனைவரையும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள செய்வதும், ஊரிலே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை, குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தவுடன் அவர் தமிழிலே பாராளுமன்றத்திலே உறுதிமொழியை ஏற்று பதவி பிரமாணத்தை செய்து கொண்டார்கள் என்கின்ற செய்திக்கு முதல்லே பாராட்டு தெரிவித்த மன்றம் எது? நம்ம தமிழகத்திலே இருக்கின்ற இளங்கோ நற்பணி மன்றம் தான். அப்படிப்பட்ட இந்த மன்றத்திலே அவர்களை பற்றி, அவர்களுடைய சிறப்பினை பற்றி பல மணி நேரம் கூட பேச முடியும். அந்த அளவிற்கு நாங்கள் அதை முழுமையாக அந்த மன்றத்தை பயன்படுத்திக் கொண்டவர்கள். அதே போலவே எங்களுடைய ரத்னவேல் ஐயா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒரிசாவுக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்றோம், இங்கே இருக்கக்கூடிய ஆனந்தவன் அவர்களுடைய தலைமையில். அப்படிப்பட்ட பெரும் சிறப்புக்குரிய அறிஞர் பெருமக்கள் இந்த 10 பேரிலே 7 பேரோடு மிக நெருக்கமாக பழகுகின்ற வாய்ப்பினை பெற்றவன், அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்றவன் என்கின்ற முறையிலே அந்த ஆன்மாக்களுக்கு அன்பின் ஊர்த்தாய் வாழ்த்திட்டார், அறிவின் மாற்றாய் வளர்ந்திட்டார், பண்பின் சிகரம் தொட்டிட்டார், பாசமாமழை பொழிந்திட்டார், தென்றல் போல தவழ்ந்திட்டார், கடலை போல நிமிர்ந்திட்டார், என்றும் புரட்சி விதையிட்டார், எங்கள் நெஞ்சில் வேறிட்டார், தமிழின் இனிமை ஆகிட்டார், தனித்தமிழ் போல சிறந்திட்டார், கனியை போல பேசிட்டார், காய்ச்சல் எல்லாம் தவிர்த்திட்டார், மனத்தின் துயரை பதிவிட்டார், மடமை கருத்தை தீயிட்டார், குணத்தின் உச்சம் தொட்டிட்டார், குன்றா புகழை அடைந்திட்டார், அமைதி உருவம் கொண்டிட்டார், ஆழி போல அலையிட்டார், சுமைகள் அதிகம் தாண்டிட்டார், சுடரொளி போல வாழ்ந்திட்டார், அன்னை தந்தையாய் இருந்திட்டார், ஆரா காயம் மருந்திட்டார்,
மண்மொழி இனத்தை மதித்திட்டார். மதியால் மனத்தில் நிறந்திட்டார். துணியே துணையாய் கொண்டிட்டார். துளி துளி மழையாய் பொழிந்திட்டார். பணிவாய் பேசி பழகிட்டார். பருதி போல ஒளியிட்டார். மறைத்து பேச மறந்திட்டார். மழை போல விழுந்திட்டார். நிறைந்த கொள்கை கொண்டிட்டார். நிராசை நிறைய அடைத்திட்டார். பெண்மை பேச துணிந்திட்டார். புரட்சி கனலாய் வீசிட்டார். உண்மை உரைத்தே உயிர்விட்டார். உள்ளம் தன்னில் வாழ்கின்றார். தழலை ஏந்தி வந்திட்டார். தடையை சாம்பல் ஆக்கிட்டார். அழகு தமிழில் பேசிட்டார். ஆற்றலோடு செயல்பட்டார். கனிவாய் பேசி வென்றிட்டார். கனலை போல இருந்திட்டார். துணிவாய் கருத்தை கூறிட்டார். தூய தமிழில் பேசிட்டார். வான்மழை போல பொழிந்திட்டார். வானவில் போல வரவேற்றார். தேன்மொழி என்ற பெயர் பெற்றார். தென்மொழி குடும்பம் வென்றிட்டார். நன்றி. இந்த 10 பேர் குடும்பத்தார்கள் வந்து பாரு, உங்களை பாதம் தொட்டு அடிபடிந்து வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். இந்த உள்ளம் தான் சிறந்த உள்ளம். அது சொல்றதுதான் அவங்க காரணம். சில பேர் காரணம் வரல. அதுதான் நம்முடைய 3 அமைப்புகள் சேர்ந்து செய்கிற ஒரு நிகழ்ச்சியில இந்த குடும்பத்தார்கள் வந்து சிறப்பு செய்கிறீங்க பாரு. இதுதான் வந்து நீங்க அவரை போட்டுகிற நன்றியோடு நினைத்து பார்க்கிற ஒரு நிகழ்வு. இதுதான் நன்றி நான் சொல்றேன். இவர்கள் செய்தியை நிறையாவே சொன்னாங்க. இந்த 10 பேரோட நெருங்கிய பழகியதான் வேண்டுகிறேன். ரொம்ப நெருக்கமா குறிப்பா புதியதாசன் அச்சயத்தை வந்து புத்தகம் சீன மோகன்தாசன் புத்தகம் நான் கூட அச்சாயி கொடுத்துருக்கு. அங்கே வந்தார் நயனாம்பரத்தில் வரும்போது நாயகன் அஷ்டம் அது ஒரு தெரியும் இல்லாத காது உடஞ்சிட்டு யாருமே கண்டிருக்கல. காது உடஞ்சிட்டு துண்டா போயிட்டு 2 இடத்த துண்டாயிட்டு. என் பையன் அப்பதான் வரா மணிமாறு. அதனால் அவர் பார்த்தோடனே பாருங்க, அவர் ஒரு பிள்ளை மாரி 50 வருஷம் அவரோட பேசுவார். கைப்பையே கழுத்தில் போடுறது செயின் கை பேசிலாம் அவன் கையில் கொடுத்து உடனே அவனே எனக்கு நான் புதுவையில் தான் இருந்தாங்க. உடனே நான் மருத்துவமனைக்கு போய் அவர் எவ்வளோ பேர் நாள் புதுவை வாசன் தூக்கி கிடத்த முடியல. என்ன ரொம்ப என்னால் வந்து முடியல. அவ்வளோ பெரிய உருவத்தை நான் எப்படி தூக்குறது? உடனே அவங்க வீட்டு சொல்லி கைடிலாம் எடுத்தா சொல்லி கைடியை மாட்டி உடனே என்னால் முடியல. ஆதாரம் ஓடியா சொல்லணும். ஆதாரம் சொல்லணும். அவங்க ஒரு பக்கம் பிடிச்சி நான் ஒரு பக்கம் பிடிச்சி ரத்தமான உடம்புமா அவங்க எனக்கு அடிப்படுறது டாக்டர் எங்க அடிப்படுறாரு இந்த அப்படி சொல்லணும். டாக்டர் வந்து எனக்கு நர்ஸ் வந்து உங்களே எங்கே அடி நான் 2 பேரும் அடிப்படுறதா நினச்சினாங்க. உங்க உடம்புக்கு அடியா அவர் உடம்பு ஒன்றும் இல்லையா அவர் தான் உங்க உடம்புறா ரத்தமாக இருக்குது. அப்படிதான் நான் தூக்கிட்டு வாங்க. அப்போ இறந்து போயிருந்தா இதுதான் சொல்கிறேன். 5 ஆண்டுகள் இப்படியே ஒரு கொண்டு போய் தனியார் மருத்துவத்தில் சொல்லி லட்சக்கணக்கான செலவு செய்து இந்த கொரோனா காலத்தில் அவர் சக்கரை நோயில் காது நீக்கிட்டு வேறு ஒன்றும் செய்ய போய் போனாங்க பாருங்க. அப்புறம் கொரோனான்னு போய் சாவடிச்சோம். கொடுமையை சொல்லணும். பணம் எல்லாம் பண்ணுவது எல்லாருமே கொரோனா வருது இல்லை. பணம் கொடுத்தாலே தனியார் மருத்துவமனைகள் எவ்வளோ சரியாக சொல்லணும். எவ்வளோ சிவகங்கெல்லாம் எவ்வளோ இரவாக அவ்வளோ பக்கம் நம்ம சகோதரி பூங்குடி வைப்பாங்க. என்னுடைய மருமகள் பெரிய மருமகள் அங்கே வேலை செய்கிறாங்க. 2 பேரும் கவனிக்கிறதுக்கு மருத்துவர்களுடைய செவிலிட்டியை சொல்லி 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 எனக்கு ஒரு நாள் சொல்லுது, ஆமாம் அவங்க நச்சிக்கிறாங்க அவரை என்னால் காம்புலாம் போயிட்டாங்க. நடந்த நிகழ்ச்சி இது போய் கேட்கும்போது திரை மரவில் யாரும் கேட்கறாங்க. அடிக்கடி ஒரு கேட்கல உன்னை யார் கேட்க சொல்லுதுங்கும் போது அது ஒரு நிகழ்ச்சி பார்த்து மருமக சொல்லும்போது அப்படியே கண்டு வருது. அதுதான் இந்த கேட்க சொன்னாரு. எங்கள் ஒரு சரலா அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்க நர்ஸ் அப்படின்னா நம்ம பொண்ணு அவங்க சொல்லுது நம்ம பொண்ணு கால் பண்ண முடியல. ஒரு நாள் 20-15 மணிக்கு எனக்கு தொலைபேசி கொடுத்து அங்கே இருந்து அம்மா அவரை கால் பண்ண முடியல எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. இந்த நிகழ்வுகளை நம்ம வந்து அப்படியே நெஞ்சு குறுக்கிற நிகழ்வுகள் அதெல்லாம் மறக்கவே முடியாது. இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே போனோம். அதுக்கப்புறம் அங்கே எப்படி தான் வந்தார். ஆசாமுக்கு வந்தார், ஒரிசாவுக்கு வந்தார். ரொம்ப
முக்கியமான செய்தி சொல்லுவோம். துறையில் அவரது இளங்கோ மன்றத்தில் படித்த நான் வேலூர் 65. நான் மட்டும் படிக்கலைங்க, நம்ம முதல்வரே படித்தார், அங்கே தான் படித்தார். இன்னைக்கு முதல்வர் நாங்கள்லாம் கூட இலக்கிய உலகத்தில் பொது சேவை எழுதுறதுமா என் அடித்தளம் விட்டவர் நாங்கள். இப்போ ஒரு செஞ்சு தண்ணி அடிக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சீட்டாடக்கூடாது, சின்ன வயசில் சொல்லி கொடுக்கும். அதெல்லாம் நினச்சி பார்த்தா மருத்துவம் நல்ல அருமையான ஒரு மனிதர் அதுக்குள்ளே வந்துருக்காரு. ஆனால் தம்பி இதெல்லாம் அப்படியே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சின்ன வயசில் போயிடுது. ஆமாம், நான் எஸ்எல்சி எழுதிட்டு நினச்சி பார்த்தேன். 66 எஸ்எல்சி எழுதினேன். தேர்வு வந்துருக்கு. நான் செய்தித்தாளை பார்க்க தெரியல, இன்னும் பார்க்க தெரியல. அவங்க அப்பா என்ன பண்ணாரு, மிட்டாய் வாங்கி சாக்கெட்டை கையில் வச்சுக்கிங்க கூப்பிடாரு. நாகரிகம் எழுதுறதா என்ன நம்ம ஊரில் நீ ஊதினா பாஸ் பண்ணிக்கிறேன் நினைச்சு பாருங்க. கண்ணீர் அர்த்தம் எதுவும் என் அம்மா இருக்கிறேன் யாரும் வாங்கி கொடுத்தது நினைச்சு பாருங்க. நான் இவ்வளோ வறுமையில படிச்சுன்றது அப்படித்தானே தெரியும். ரொம்ப உதவி செய்யறது. ₹1 நாட்டில் கொடுத்தா ஆயில் பேசுவார். ₹1 என்ன ₹1 எனக்கு பெரிய காசு. அதே மாதிரி நாகரிகமும் ராமலிங்கமும் உருவாக்கியவர்கள் நினைச்சு பார்க்கணும். இது மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் ரொம்ப நெகிழ்வாக நான் சொல்லக்கூடிய நாட்டு ஒன்று. ஒரு தடவை ஸ்ரீராமச்சந்திரன் 60 பேர் போகிறோம் சென்னைக்கு. தமிழ் வளர்ச்சியாக திரும்ப தப்பா எல்லாம் போயிட்டு இருக்கோம். நாளை சிற்றுண்டி சாப்பிடணும். இறங்கிட்டேன். அண்ணன் வந்தார் ஸ்ரீராமச்சந்திரன். ஆனால் இன்னைக்கு காலை சிற்றுண்டி இங்கே தான் செலவு. அதை பற்றி என்ன போய் சாப்பிடுறாரு. டெல்லி வந்தாங்க. நான் அங்கேயும் அதே மாதிரி தான். சென்னை போய் சாப்பிட்டோம்னே அங்கே முடிஞ்சது காலை சிற்றுண்டி கொடுத்தாரு. அங்கே போராட்டம் நடக்குது. ஐயா திரும்ப பேசுறாரு. அங்கே தயிர் சாதம் குடிச்சாரு வந்து அந்த பொட்டலம் கொடுத்தாங்க. சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. தங்கப்பா திருச்சி பார்க்குறாரு. எல்லாம் தயிர் சாதம் எப்போ கட்டினான்னு தெரியல, ஒரே பூசை அடிக்குது. இவர் அது முன்னே நான் சேர்ந்தேன் தொலைபேசி பண்ணி அங்கே அது சாப்பிட கஷ்டப்பட்டாரு. மகான போட்டு இனிமேல் ஒவ்வொருத்தரை பற்றியும் ரொம்ப உருக்கமான செய்திகள் நிறையா. டெல்லிக்கு போனோம்னா ஐயா எல்லாம் போனாங்க. அது வந்து பேருந்து செலவு, சிற்றுண்டி செலவு எல்லா பற்றியும் ஐயா நிறைய செலவு பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம அது செலவு பண்ண சொல்ல மாட்டாரு. அவர் 2 பேர் தெரியா செய்தி. நான் போய் சொன்னோடனே போதும் பெரும்பு சொல்லிட்டு இருப்பா. அது அந்த ஒரு பண்பு அவர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் நான் நினச்சி பார்க்கணும். உங்களே நிறைய பேசணும். நன்றிகள், ரொம்ப நன்றி. ஒரு இக்கட்டான சூழலிலே மன இறுக்கத்தோடு நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பேரிழப்பு அதில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்பதற்காகத்தான் எங்களுடைய அமைப்பின் வாயிலாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுடைய யாரை இழந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருக்கிறது. தமிழ் அறிஞர்கள் கூட்டம் இருக்கிறது. உங்களுக்கு பின்னால் நாங்களும் இருக்கிறோம் என்று தெரியப்படுத்துவதற்காகத்தான் உங்கள் பின்னால் நாங்கள் நிற்கிறோம், அணிவகுத்து நிற்கிறோம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கை கொடுப்போம். நீங்கள் யார் யாரெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அவர்களாக எங்களை பாருங்கள். உலகத்திலே கணவனை இழந்தாருக்கு காட்டுவது இல்லை என்று இளங்கோடிகள் சொன்னானே, அந்த ஒரே ஒரு உறவை தவிர அத்துணை உறவாக நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த நேரத்திலே உங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறோம். மிகச்சிறந்த சான்றோர் மக்களை நினைவு கூற வேண்டியது தமிழ் கற்ற ஒரு சாதாரண எளியவர்களாக இருக்கக்கூடிய கடமை என்கின்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்து நினைவேற்றல் உரைகளை நிகழ்த்த வேண்டும் என்று நான் கேட்ட மாத்திரத்திலேயே எவ்வித மறுப்பு சொல்லாமல் இது நாம் செய்ய வேண்டிய கடமை என்று இங்கே உரை நிகழ்த்திய நினைவேற்றல் உரை நிகழ்த்திய 10 பேரும் எங்களிடத்திலே உறுதியாக சொன்னார்கள். அத்தனைக்கு மேலாக நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர், அதே போல அன்புக்குரிய அண்ணன் லட்சுமி நாராயணன் அவர்களெல்லாம்
இது நாம் செய்ய வேண்டிய கடமை. இதை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையிலே நாங்கள் எல்லாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி எங்களை ஊக்குவித்தார்கள். அதே போல குறித்த நேரத்தில் 6:15 மணிக்கே வந்துவிடவா என்று கேட்டு அவர் நாங்கள் தான் ஒரு 6:45 வாங்க என்று சொல்லி அவர்கள் நம்முடைய கடமையை மிக சரியாக செய்து நம்முடைய மறைந்த அத்துறை தமிழ் சார்ந்தோர் பெருமக்களுக்கும் மலரஞ்சலி செலுத்தினார்கள். உங்கள் அத்துறை பெருக்கும் எங்கள் 3 அமைப்பின் வாயிலாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி.